4 13 வரைக்கும் வாசிக்கலாம். தோட்டம் மாதுளை செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நரத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சதரவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சதரவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாழையே எழுந்து தென்றலே வா, கந்த பிசுங்கள் வடிய என் தோட்டத்திலே வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. 5 வாசிக்கலாம். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். என் வெள்ளை போலத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன். என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன். என் திராட்சரசத்தை என் பாலோடு குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். இது வரைக்கும் ஒரு மெசேஜ் இருக்கிறேன். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். கடந்த வாரத்திலே 4 அதிகாரம் 15 தியானித்தோம். கர்த்தர் என்ன சொல்கிறார்? மணவண்டியை பார்த்து, நீ அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கிறாய், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் இருக்கிறாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய் இருக்கிறாய். இந்த 3 காரியங்களே சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். இது 3 காரியங்களும் the virginity of the bride, மணவாட்டியுடைய கருத்தை அது குறிக்கும். நம்ம எல்லாரும் யாரு? கற்புள்ள கன்னியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வெர்ஜின் பிரைட். அது மணவாட்டி ஒரு வெர்ஜின் பிரைடா இருக்கிற, மற்றவர்களால் தொடப்படாதவர். அவர் நேசருக்கு மட்டும் சொந்தம். அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, அது மாசுபடவில்லை, அது பியூராக இருக்கிறது. முத்திரிக்கப்பட்ட கிணறு, அது நேசருக்கு மட்டும் சொந்தம். ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் அந்த தோட்டத்தோடு கூட ஐக்கியப்பட முடியும். அங்கே போய் அவர் சந்தோஷமாய் இருக்க முடியும், இடைப்பாற முடியும் என்று கடந்த வாரத்திலே நினைக்கிறார். இன்னைக்கு தொடர்ந்து இருக்கிற வசனத்தை தியானிக்க போகிறோம். 13ஆம் வசனம். உன் தோட்டம் மாதுளை செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நரத செடிகளும். உன்னுடைய தோட்டம் மாதுளை செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நலத செடிகளும். தோட்டம் என்று சொல்லப்படுகிறது குறிக்கிறது. தோட்டம் என்று சொல்லும்போது உங்களுடைய ஹார்ட், the heart of the bride, the pure heart of the bride. மணவாட்டியுடைய ஹார்ட் எப்படி இருக்குது? பியூர் ஹார்ட் ஆகி இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்படுகிறது. நல்ல மனுஷன் தன் இதயத்திலிருந்து இத நல்ல காரியங்களை வெளிப்படுத்துகிறார். திவ்ய சுபாவங்கள் நம்முடைய ஹார்ட்ல இருந்து அது வெளிப்படுகிறது. எல்லாமே ஹார்ட் தான் உதயமாகுது. கெட்ட மனுஷன் இது அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். நீதிமொழி 23:7 வாசகம். அவனுடைய கெட்ட தன்மையை வெளிப்படுத்துகிறார். நல்ல மனிதர்கள் எங்கே போனாலும் அவங்க போனால் ஒரு சமாதானம். அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போனால் சமாதானம். நான் ஒரு இடத்துக்கு வந்தால் சமாதானம் இருக்கும். நான் ஒரு இடத்துக்கு வந்தால் சந்தோஷம் இருக்கும். நான் ஒரு இடத்துக்கு வந்தால் ஆசீர்வாதம் இருக்கும். அந்த மாதிரி எந்த நீர் அப்படி பயன்படுது. அதுதான் எங்கே போனாலும் சண்டை, எங்கே போனாலும் பிரச்சனை, டென்ஷன், கோபம். அப்படி ஒரு வேலை ரொம்ப பக்தியாக இருக்கான், ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கலாம், கருத்து சோற்றம். அது இப்பவே பிரச்சனை எவ்வளோ ரிலீஜியஸாக இருந்தாங்க. ஆனால் இயேசுக்கு பியூர் ஹார்ட். வேலை பண்ணுற பிரச்சனை அதிக பக்தி. அதே போல நீங்கள் செய்கிற ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறோம். அதை நீங்கள் போகிற இடத்துல, வீட்டில் இருக்கிறவங்க தங்கியிருக்கிற இடத்துல எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய ஹார்ட்ல இருந்து உங்கள் நேச்சர் வெளிப்படும். நம்முடைய வாய் வார்த்தை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வரணும், ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படணும். அதே போல் இந்த சிஸ்டர் வரணும், இந்த பிரதர் வரணும்னு ஆசைப்படணும். அது நல்ல சுவாமிகள் நம்மகிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் வந்தாலே சண்டை, ஐயோ இவங்க சேர்க்கக்கூடாது, வந்தாலே குழம்புக்கு தேவை, அந்த மாதிரி பேர் எடுத்தார். அந்த ஹார்ட் சரியில்லைன்னா நீங்கள் ஒருவேளை ரொம்ப பக்தியாக இருக்கலாம். வேற மாதிரி சரி அதிக பக்தியாக இருந்தாங்க. அந்த ஜீசஸை கண்டார் கண்டிப்பாங்க. பியூர் ஹார்ட். ஹல்லேலூயா. எங்கெங்க போனாலும் அங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. மனதுருகி அவர்களை தொட்டார். ஹல்லேலூயா. சொன்னமானது அதைய அந்த பாடையை தொட்டார், மனதுருகினார்.
ஜனங்களை பார்த்து மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருக்கிற மனதுருகி அவங்களை வெறுமையா அனுப்பக்கூடாது, ஆகாரத்தை கொடுக்கு. அவங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் தேவைப்படுது. அதனால அவர் அன்புள்ளவராக, தாழ்மை உள்ளவராக, சார்ந்தவர்களாக, மத்தாமையுள்ள, அதுதான் இன்னைக்கு இந்த மெசேஜ் அதுதான் தேவை. உங்களுக்கும் எனக்கு அது தேவை. அதுதான் இன்னைக்கு இந்த பாகத்தில் வாசி. நீங்க அப்படி இல்லாதபடி இதோ கலாமிட்டிஸை ஏற்படுத்தினா அது சாத்தானுடைய ஆகியம். அவர் சமாதானத்துக்கே தேவனாய் இருக்கிறார், கலகத்துக்கு அவர் தேவன் அல்ல. எந்த இடத்துல போவாங்க சண்டை சச்சரவு இருந்தா கூட சமாதானப்படும். கத்துடைய வாழ்க்கை விஷயத்தை நான் சொல்றேன். நான் ரொம்ப சில மாதங்களாக என்னுடைய சொந்தக்காரர் வீட்டில் இருந்தேன், என்னுடைய சித்தப்பா வீட்டில் இருந்தேன். ஆனால் சித்திக்கு சித்தப்பாவுக்கு சில நேரத்தில் சில விதமான கான்ட்ரவர்சி ஏற்படும், சில கருத்துக்கள் மாறுபடும் பொழுது நான் என்ன செய்வேன், நான் மகன், நான் உங்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சின்ன பையன், ஆனால் எனக்கு என்னன்னா அவன் அந்த நேரத்திலேயே அப்படி ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தும். சமாதானம் பண்ணணும் பாக்கியவான்கள், அவன் தேவனுடைய புத்திரா இருக்கிறான். அல்லையா, எங்க ஒரு கலாமிட்டி இருக்கிற இடத்துல போய் நம்ம சமாதானத்தை போடணும், நம்ம கலாமிட்டி ஏற்படுத்தக்கூடாது. அப்படின்னா நம்ம டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீச்சிங் இருக்கிறார். உங்களுடைய ஹார்ட் பியூர் ஹார்ட்டா இருந்தா எங்க போனாலும் நீங்க உங்களுடைய சுவாபத்தை வெளிப்படுத்தினீங்க. அல்லையா, அந்த பியூர் ஹார்ட்ஸ்ல இருந்துதான் இதெல்லாமே வரும். இந்த மாதுளை செடிகள், மருதோண்டி செடிகள், நலத செடிகள், இந்த பொமேக்ரேட்ஸ், கேம்பர், ஸ்பைனோட், இதை என்ன செய்தால் அது பின்பு பரமாசத்தை வாசிக்கிறார். நலதமும் குங்குமமும் வசமும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரமும் 13 வருஷத்துல நலத செடிகள் வந்திருக்கு. நாமளே நலத வந்திருக்கு, அதை கேன்சல் பண்ணிருக்கேன். குங்குமம், வசம்பு, லவங்கம், தூபவர்க்க மரங்கள், வெள்ளை போல செடிகள், சந்தன விருட்சங்கள், சாஃபர், கலனஸ், சின்னமோன், பிராங்கின்சன்ஸ், மேர், ஆரோஸ், இதெல்லாம் எங்க இருந்து வருது? அப்படியே ஹார்ட்ஸ். அதான் தோட்டம். உங்களுடைய ஹார்ட்ஸ், உங்களுடைய ஹார்ட்ஸ் தோட்டம் இருக்கு. பியூர் ஹார்ட்ஸ். கலக்கப்பட்ட மாசுபட்ட இருதயம் அல்ல, பெருமை கொண்ட இருதயம் அல்ல, தாழ்மையான இருதயம், பியூர் ஹார்ட்ஸ். இயேசு கிறிஸ்துவின் இருதயம் பியூர் ஹார்ட்ஸ். அல்லேலூயா. வேதமாக இருதயம் அந்த கலாமிட்டி ஏற்படும், அக்யூசியேஷன், குற்றச்சாட்டு, அது வித்தியாசமான ஒரு ஆள். ஆனால் அவங்க ரொம்ப பக்தியா இருக்காங்க. பக்தி கணக்கில் வராது, ஆண்டவர் பக்தியை கணக்கில் வைக்கிறது. பியூர் ஹார்ட்ஸ் நமக்கு தேவை. அப்பதான் போற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும், இருக்கிற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும். அவன் நல்ல பேர் கிடைக்கணும். நான் பியூர் ஹார்ட்ஸ் வேணும். இயேசு கிறிஸ்துடைய பியூர் ஹார்ட்ஸ். இது அவர்கிட்ட எல்லா திவ்ய சுவாபங்களும் அப்படியே வெளிப்பட்டது. அல்லேலூயா. அதே மாதிரிதான் பிரைட் ஹார்ட்ஸ் கிடைக்குது. அல்லேலூயா. இந்த என்டையர் பிரைட் ஹார்ட்ல இருந்து இந்த தோட்டம், இந்த தோட்டத்துல இவ்வளவு செடிகள் 9 ஸ்பைசஸ் நம்ம பார்க்கணும். 9 ஸ்பைசஸ். இந்த 9 ஸ்பைசஸும் நம்ம ஹார்ட்ல இப்பொழுது இருக்கா என்று நீங்க யோசிக்கணும். அதுக்குதான் நம்ம இந்த வசனத்தை கேட்கணும். அதனால என்ன செய்யணும்? குங்குமம், வசம்பு, லவங்கம், தூபவர்க்க மரங்கள், வெள்ளை போல செடிகள், சந்தன விருட்சங்கள், சாஃப்ரன், கலனஸ், சின்னமோன், பிராங்கின்சன்ஸ், மேர், ஆரோஸ், விதமான காரியம். பாரஞ்சாசத்தை வாசிக்கலாம். தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. ஏதோ தோட்டங்களுக்கு நீரூற்று, ஜீவ தண்ணீரின் துறவு, லீபனோனிலிருந்து வரும் வாய்க்கால்கள். பாருங்க, எல்லாமே God's presence இருக்குது. ஹல்லேலூயா. அந்த ஹார்ட்ல God's presence இருக்குது. இருமாப்பு, குழப்பம், வைராக்கியம், விரோதம், அப்படியே அதெல்லாம் இல்லை. அந்த ஹார்ட்ல அதெல்லாம் இல்லை. விரோதிகள் நிறைய இருக்கதான் செய்தாங்க, பிரச்சனைகள் நிறைய இருக்கத்தான் செய்யுது, குழப்பம் நிறைய இருக்கிறது, நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட பல விதமான குறைகள் இருக்கிறது. ஆனா நம்ம நாட்டுல அது இல்லை. ஹல்லேலூயா. சுற்றி ஒரு வேலை இருக்கலாம். ஆனா நம்ம ஆட்சி எப்படி இருக்குது என்றால், இதுவரை இந்த தோட்டங்களுக்கு நீரூற்று வருகிறது, ஜீவ தண்ணீர் அங்கே துறவு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆற்றுல ஜீவ தண்ணீர் துறவு இருக்கிறது. இதோ லீபனோனில் இருந்து அந்த வாய்க்கால் வழியாக heavenly presence. ஹல்லேலூயா. ஹெவன்ல இருந்து அந்த வாய்க்கால் வருது. ஹல்லேலூயா.
எல்லாமே வந்து காட்ஸ் பிரசன்ஸ் சொல்லிக்கிறது. ஹalleluya. நம்முடைய இருதய செகண்டா க்ளோரினால் நிரப்பப்பட்டது. எத்தனை இருக்கிறது இந்த இயேசுவை இருந்தா செய்தி ப்ரை எனக்கு அது தெரியும் சந்தோஷம் தான். ஆனால் அது ரிலீஜியஸை குறிக்கிறது. நீ பக்தியை குறிக்கிறது. பக்தி முக்கியம். நம்முடைய கேரக்டர் திவ்ய சுவாமி. அப்படி திவ்ய சுவாமி இருந்தா உங்க கூட எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. திவ்ய சுவாமி இல்லைன்னா இந்த நபர் நமக்கு தேவையில்லை, இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார். அந்த திவ்ய சுவாமி தான் ரொம்ப பிரதானமான காரியம். கடைசி நேரத்தில் வந்து கேரக்டர் காரியம். Power apart from character is satanic. Power with character is fit to rule. சொல்லுங்க சிமீரியன் சர்ச்சேஜ் சொல்கிறார். ஒரு மனுஷனுக்கு வந்து கேரக்டர் இல்லை என்றால் அது சாத்தானாக இருக்கிறது. சாட்டனிக். ஆனால் அரசியல் வல்லமை இருக்கலாம், பவர் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், ஆனால் கேரக்டர் இல்லையே. ஆனால் கேரக்டர் இருக்கும் பொழுது பவர் வித் கேரக்டர் இஸ் ஃபிட் டு ரூல். ஹalleluya. ஆளுகை செய்ய அவன் தகுதியாக இருக்கிறார். 1000 வருஷம் ஆளுகை செய்ய அவன் தகுதியாக இருக்கிறார். ஹalleluya. 1000 வருஷம் ஆளுகை செய்வதற்கு முன்னதாக ஆண்டவர் நம்முடைய கேரக்டரை எதிர்பார்க்கிறார். திவ்ய சுவாபங்களை எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஹார்ட்ல திவ்ய சுவாபம் இருக்கிறதா? நான் தான் நடவாட்டி, நான் தான் நேச்சுரலா போவேன், நீங்க போக மாட்டீங்க, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. திவ்ய சுவாபம் இருக்குதா? வாசிக்கல வாடையே எழும்பு, தென்றலே வா, தந்த பிசுங்கள் வழியே என் தோட்டத்திலே வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. வாடையே எழும்பு, தென்றலே வா. இதான் பிரைட் ரிக்வெஸ்ட். பிரைட் வந்து 2 ரிக்வெஸ்ட் கேட்கிறார். வாடையே எழுந்து, தென்றலே வா. Awake, O north wind, and come thou south, blow upon my God. என் தோட்டத்திலே வீசு. வாடை வீசட்டும், தென்றல் வீசட்டும். கந்த பிசின்கள் என்ன செய்தால் ஸ்பைசஸ்ல இருந்து பிசின் வடிகிறது. இந்த காத்து வீசும்போது அந்த வாசனையை கொண்டு செல்கிறது. அது நேசத்திலே கொண்டு செல்கிறது. The spices thereof may pour. அந்த வாசனையானது இந்த காற்று வீசும்பொழுது அந்த வாசனையை கொண்டு செல்கிறது. Let my beloved come into his God. என் beloved என்று அந்த வாசனையை முகத்து பார்த்து, என் நேசர் அந்த வாசனையை முகத்து பார்த்து தோட்டங்களுக்கு வருவாராக. ஹalleluya. வாசனை வீசினா இந்த வாசனையானது அவர் நாசியில இருந்து வீசிக்கொண்டு அந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ் வந்து முகத்து பார்க்கும்பொழுது அவர் உடனே தோட்டத்துக்குள்ள வருவார். ஹalleluya. என் நேசர் என் தோட்டத்துக்குள்ள வர வேண்டும். ஹalleluya. என்னுடைய ஹார்ட்டுக்குள்ள, என் ஹார்ட்ல ஈவில் ஸ்பீட் இருக்கிறார். சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி வந்தது. அவன் எந்த ஆவி வந்து இதை தாவீதை குத்தி போடும்படியாக வீட்டியை எரிஞ்சது. அவன் தாவீது விளைவிட்டான், சுரண்டப்பட்டது. அவர்கள் அந்த பொல்லாத ஆவி வரும் பொழுதெல்லாம் அவன் தாவீதை கொலை செய்ய அக்யூஷன் பண்ணுவது. அவன் வந்து சொல்றான், அவனுக்கு விரோதமாக செய்யப்பட்டான். எவ்வளோ பயங்கரப்பாரு, அவ்வளோ ஹாரிபிள். அந்த டேவிட்டுக்கு எவ்வளோ நல்ல ஆவி இருந்தது. அந்த 2 முறை கொடுக்குறேன், உன் சத்துவம் கையில் ஒப்பு கொடுக்குறேன், நீ என்ன செய்யறான்னு பார்க்குறேன். அவனே சொல்றாங்க, கத்தரால் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, கை போட மாட்டேன். கத்தரால் அபிஷேகம் பண்ண பாருங்க, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பைபிள பாருங்க. அதுதான் என்னுடைய தீம் என்னன்னா, எல்லாரும் இந்த பைபிள பாருங்க. இன்னைக்கு மெசேஜில் இருக்கவங்க பைபிளை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் கண்டுபிடிச்சது. இன்னைக்கு கூட ஒரு சகோதரிகிட்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு சகோதரிட்டையும் 1 hour பேசிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்க, தீர்க்கதரிசி சொன்னார். சிஸ்டர் இங்க பாரு, இது ஒரு அந்த சகோதரன் சொல்றேன், என்ன நீங்க சொல்லலாம், கரெக்டா, சரிதான். அவங்க வந்து தீர்க்கதரிசி பாஸ்டர் தீர்க்கதரிசி எங்க பாஸ்டர் தீர்க்கதரிசி பார்த்தீங்களா, இங்க பார்க்கணும். கடைசி கால மராட்டி நாம இங்க பார்க்கிறோம். ஹalleluya. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், சவுலையும் தாவீதையும் பாருங்க, வேத பாருங்க, பரிசேயரை இயேசுவை பாருங்க. எங்க காணிக்கிறேன், இங்க பார்த்துட்டீங்கன்னா லைஃப் சேஞ்ச் ஆகும். இங்க பார்க்காத பட்சத்துல தீர்க்கதரிசி எங்க பாஸ்டர் சேஞ்ச் ஆகும். அது மனுஷன் மேல இருக்கிற பற்று. நம்ம வார்த்தையின் மேல் பற்றுவோம். ஹalleluya. ஒவ்வொரு கேரக்டரா பாருங்க, உங்களை மேட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேட்ச் ஆகுதா, உங்களுக்கு டேவிட்டோட மேட்ச் ஆகுதா, சவுலோட மேட்ச் ஆகுதா பாருங்க. கடைசி நேரத்தில் நம்ம இங்க பார்த்தா நம்ம நேச்சுரல்ல
இந்த வேர்ட் இதான் thus saith the Lord. இந்த thus saith the Lord தான் உங்களை மேல கொண்டு சொல்லும். ஹalleluya. இதைத்தான் வச்சு பிரதமர் 1120 செய்தி கொடுத்திருக்கிறார். வேற எதையும் பார்க்கல, இதை பார்த்து தான் அவர் கொடுத்திருக்கிறார். ட்ரைடு அதான் செய்யணும், இதை பார்த்து தான் மெசேஜ் கொடுக்கணும். ஹalleluya. ரெவலேஷன் அங்கே இருக்கு. பாருங்க என்ன சொல்றாங்க, மழையை எழும்பு தென்றலே வா, கந்தத்தின் வழியே என் தோட்டத்தில் வீசு. The spices thereof may pour out, blow upon my garden. என் தோட்டத்தின் மேல வீசட்டும், என் ஹார்ட்ல வீசட்டும், வாடை வீசட்டும். இது உள்ள வந்து ஸ்பைசஸ் தான் இருக்குது. அது ஒரு தோட்டம், அதுல 9 trees 9 spices இருக்குது. இந்த 9 spices அது உள்ளதான் இருக்கிறது. இந்த காற்று வீசினா அந்த வாசனையானது புறப்பட்டு சொல்லப்படுது. என் நேசர் அந்த ஃப்ராக்ரன்ஸ், இந்த ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ் பார்த்து என்ன செய்வார்கள், அதுல மகிழ்ந்து அதுல அவர் வந்து சந்தோஷப்பட்டு என் தோட்டத்துக்குள்ள வருவார், இந்த ஹார்ட்டுக்குள்ள வருவார். இந்த சபையார ஃப்ராக்ரன்ஸ் தான் இருப்பாங்க, மரக்கந்தங்களா இருப்பாங்க. இங்க உங்களுடைய ஸ்பைசஸ் இங்க வீசுனா இதோ இங்க ஆண்டவர் வருவார். ஹalleluya. ஆண்டவர் மட்டும் நல்ல, மற்ற மக்களும் வருவார். நீர் வாருவான், தோட்டத்துக்கு வரணும் என்றால் அந்த காத்து வீச வேண்டும், அது வாசனையை கொண்டு சொல்ல வேண்டும். இதோ மேச தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறார், அவர் தோட்டத்துக்கு பக்கத்துல நிக்கிறார். ஆனா காத்து வீசாத வரைக்கும் அந்த வாசனை போகல. இந்த காத்து வீசிச்சுன்னா அந்த வாசனையானது போகும் பொழுது அவர் உள்ள வந்துருவார். ஹalleluya. எத்தனை பேர் இயேசு உள்ள வரணும்? இயேசு நம்முடைய சபைக்குள்ளே இருக்கிறது, நம்முடைய ஹார்ட்குள்ளே இருக்கிறது. ஹalleluya. எதிரே இருக்கிறோம். அதுவே தோட்டத்துல வந்து நீர் அந்த வேலைச்சம் ஃப்ராக்ரன்ஸ் வந்து அந்த வாசனையை முகர்ந்து பார்த்து என்ன ஆசீர்வதியும். ஹalleluya. என்னை விட்டு நீர் போகாதே. அவர் மேசர் என்ன பார்க்கிறார், என்ன கேரக்டர் இருக்கு பார்க்கிறார். பக்தி இருக்கு, ரைட்டு, ஓகே, ரொம்ப சந்தோஷம். கேரக்டர் இல்லையே, நல்ல சுவாமம் இல்லையே, காரியங்களை எப்படி பிஹேவ் பண்ணணும், கையாளணும் தெரியலையே, வார்த்தையை ஹேண்டில் பண்ண தெரியலையே, போல அழுகையும் கூக்கலுமாலாம் இருக்குது. இந்த ஹார்ட் இப்படி இருக்கலாமா? நேசர் பிரியப்படுவாரா? பிரியப்பட மாட்டாரு. நல்லா யோசிப்பார், நம்ம எல்லாரும் யோசிப்பார். உலக பாட்டு நம்முடைய ஹார்ட்டை டச் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஹalleluya. நம்முடைய அன்பு எத்தனையானது இருக்கிறது. அதனால என்ன சொன்னால், நீர் வாரும் வந்து என்ன சொன்னால் என் தோட்டத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லுகிறார். சொல்லும் பொழுது கேட்டால் 5 வாசிக்கிறார். என் சகோதரியே மணவாளியே, நான் என் தோட்டத்திலே வந்தேன், என் வெள்ளைப்போளத்தையும் என் கந்தவத்தையும் சேர்த்தேன், என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சரசை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். என்ன வசனம் பாருங்க. 5 வசனத்தோடு இந்த டாபிக் வந்து அங்க வந்து முடியும். இது 4வது கண்டினியூவேஷன் வந்து தான் 5 வசனம். அது அடுத்த சாப்டர் நீ போட்டிருக்கு. ஆக்சுவலா அதனுடைய கண்டினியூவேஷன். அந்த கண்டினியூவேஷன் என்ன பாருங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். ஹalleluya. நீர் வாருங்க, இப்ப வந்தேன். I am coming to my garden, my sister, my spouse. I have gathered my myrrh with spice, and I have eaten my honeycomb with my honey. I have drank my wine with my milk. Eat, oh friends, drink, eat. Hey, drink abundantly, oh beloved. நான் வந்தேன், என் தந்தவர்க்கங்களையும் வெள்ளப்போளங்களையும் சேர்த்தேன். ஹalleluya. இந்த கேரக்டர்லாம் அதை சேர்க்கிறார். ஹalleluya. பிரைடுக்கு அந்த கேரக்டர் இருக்குது. அதெல்லாம் அவர் சேர்க்கிறார் என்றால் இதோ பால் தேன் கூட்டோடு, இந்த தேனை வந்து தேன் கூட்டோடு குசித்தேன். ஹalleluya. தேனை அவர் அங்கே குசிக்கிறார், பாலையும் அவர் அங்கே பருகிறார். ஹalleluya. I have drank my wine. இதை திராட்சரசத்தையும் குடிக்கிறார். தேன், திராட்சரசம், பால் எல்லாத்தையும் குடிக்கிறார். ஹalleluya. எதுக்கு ஒன்று ஒரு அர்த்தம் இருக்குது, யாருமே சொல்லியிருக்கிறேன். அதை திரும்ப கடைசி அங்கே ஓ ஃப்ரெண்ட்ஸ், இதோ நண்பர்களே, இந்த கடைசி வசனத்தை வாசிக்கிறார். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். ஓ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் வாங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிங்க், ட்ரிங்க் abundantly. நீங்க திருப்தியான குடிங்க. என் பிரைடுகிட்ட வாங்க, மனுஷன் அவருடைய கேரக்டர் பாருங்க. அநேக பெண்கள் இருந்தாங்க, ஆனால் உன்ன போல அநேக பெண்கள் சௌந்தரியமாக இருந்தார்கள், அழகாக வந்தார்கள். ஆனால் நீ குணசாலியாக. Hallelujah. Oh friends, drink abundantly.
திருப்தியாக குடிங்கள். ஓ beloved, இதை ஆண்டவர் என்ன சொல்றார்? இன்வைட் பண்ணுகிறார். The marriage is consummated. 3ஆம் அதிகாரத்தில் வெட்டிங் மார்ச்சை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலே இந்த மணவாளன் வந்து மணவாட்டியை பார்க்கும்போது உன்னிடத்துல எந்த பழுதும் இல்லை. இதோ மணவாட்டியினுடைய அழகை அங்கே விவரிக்கிறதை காண்பிக்கிறோம். She is beautiful. She was very beautiful. அதே சமயத்தில் அவருடைய கேரக்டருடைய மணவாட்டியாக இருந்தார். கேரக்டர் அண்ட் பியூட்டி ரெண்டுமே இருந்தது. அழகும் குணமும் இருந்தது. இதோ அதன் பின்பு நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம். இப்பொழுது இந்த வசனங்கள், இன்னைக்கு தியானிக்கிற இந்த வசனங்கள், மேரேஜ் இஸ் கன்சுமேஷன், மேரேஜ் முடிவுக்கு வந்திருக்கு. ஹல்லேலூயா. கன்சுமேஷன் ஆஃப் தி மேரேஜ். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த நேரத்தில் ஆண்டவருக்கும் நமக்கும் என்ன சொல்றால், மேரேஜ் செஞ்சிருந்தால் கன்சுமேஷன் ஆகிட்டு. மேரேஜ் வந்து வெட்டிங் சர்வீஸ்ல வருது வேற, அதை வந்து மேரேஜ் கன்சுமேட்டட் பண்றது வேற. இப்பொழுது அந்த ஸ்டேஜ் வந்த உடனே எல்லாம் முடிஞ்சு. ஹல்லேலூயா. நீங்க மணவாட்டி அந்த ஸ்டேஜ் வந்துருக்கோம். ஹல்லேலூயா. மேரேஜ் இஸ் கன்சுமேட்டட் and the bride is pregnant by the word of God. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம வந்து அவர் புசித்திருக்கார். தோட்டத்துக்குள்ள வந்தார். இதோ பால், இதை முதலாவது தேன், இரண்டாவது என்ன சென்றால் தேன் அவர் பண்ணார். தேவனுடைய வார்த்தையானது தெளி தேனில் அது மதுரமாயிருக்கு. தேன் கூட்டு தெளி தேனில் மதுரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்டிமுலேஷன் ஆஃப் ரெவலேஷன். இது அதற்கு நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த பால் வந்து பேசிக் டாக்டரினா இருக்கிறது. அதனால என்ன சொல்ற, எல்லாத்தையும் புசிக்கிறார். இதான் புசிக்கும் பொழுது மேரேஜ் இஸ் புசித்தல் என்றால் என்ன அர்த்தம்? மேரேஜ் இஸ் கன்சுமேட். ஆதாம் ஏவாள் கொடுத்தால், ஆதாம் புசித்தார். மேரேஜ் இஸ் கன்சுமேட். சிநேகிதரே நீங்கள் வாருங்கள் பூரிப்பாங்க. நம்ம வெட்டிங் சாப்பிடுங்க. மேரேஜ் கன்சுமேட்டட் ஆகிவிட்டது. நாம இன்னும் நம்ம மேல போகல. அங்க வந்து அநேக சிநேகிதர்களை நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. அந்த சிநேகிதர் எல்லாமே வெட்டிங் ஷாப்ல இருப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அது லாஸ்ட்ல அது வெட்டிங் ஷாப்ல இருக்குது. உலகம் எங்கில் இருக்க மக்கள் பசுத்தவான்கள் வெட்டிங் ஷாப். சிநேகிதரே வாருங்கள், திருப்தியாக புசியுங்கள், குடியுங்கள். அங்க நமக்கு வெட்டிங் ஷாப் இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை எதிர்நோக்கிக்கிறோம்? அதோடு கூட இப்பொழுது கொஞ்சம் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். 9 காரியங்கள் 9 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொமேக்ரேனேட்ஸ் மாதுளம் செடி, அது எதை குறிக்கிறது? லவ், அன்பை குறிக்கிறது. ஹென்னா மருதோண்டி செடி, அது எதை குறிக்கிறது? ஜாய். ஸ்பைட்நாட் நலத செடி, அது எதை குறிக்கிறது? பீஸ், சமாதானம். குங்குமம், சாஃப்ரன், அது எதை குறிக்கிறது? லாங் சஃபரிங், நீடிய பொறுமை. கலர்னஸ், அது வந்து எதை குறிக்கிறது? வசம்பு, அது வந்து கைண்ட்னஸ், தயவை குறிக்கிறது. சின்னமோன், அதான் லவக்கம். சின்னமோன் எதை குறிக்கிறது என்றால் குட்னஸ், நற்குணம். பிராங்கின்சென்ஸ், பிராங்கின்சென்ஸ் தூபவர்க்கம் என்ன? ஃபெய்த்ஃபுல்னஸ். மேன், இதை வெள்ளை போல சென்று, என் நேசன் எனக்கு வெள்ளை போல சென்று. என்ன அருமையான பாடம். எத்தனை முறை படிச்சாலும் அது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்லிட்டு நீக்னஸ், அது சாந்தத்தை குறிக்கிறது. வெள்ளை போல சென்று, இயேசு சாந்தம் உள்ளவர், சாந்த சொருபி. உங்கள் சாந்தமான எல்லாருக்கும் தெரிய கிடது. நம்ம சாந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிடுச்சிடுப்பு, இந்த அம்மா சிடுமுஞ்சி, பக்கத்தில் போக முடியாது. கடுகு போட்டோட கம்மி சிடுமுஞ்சி சிடிச்சிட்டு பேச்சே கொடுக்க முடியாது. சிடி 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 நிற்பாங்க. அப்படியா பேர் இருக்கணும். சாந்தம். ஹல்லேலூயா. எங்க போனாலும் சாந்தம். நீக்னஸ், சந்தன விரிச்சை எதை குறிப்பிட்டா? செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கத்தை குறிக்கிறது. கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. நீங்க 9 ஸ்பைசஸ் பாக்குறீங்க, அங்க 9 ஃப்ரூட் பாருங்க. அந்த 9 ஸ்பைசஸ் வந்து 9 ஃப்ரூட்டுக்கு கரெக்டா தெரியும். பரிசுக்கிரமமா தெரியும். முதல்ல இருந்து கடைசி வரை 9 வாசிக்கும் பொழுது இங்க 9. ஆவி கரியா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9 வந்து இங்க 9 வந்து சரியா தெரியா. ஹல்லேலூயா.
அந்த 9 ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு கனியை தேடி வந்தார். இஸ்ரவேலர்கள்ட்ட இஸ்ரவேலை பார்க்கும்பொழுது கனியை தேடி வந்தார். ஹல்லேலூயா. கனி இல்லை, அதனால நாத்தி மரத்தை சபித்தார். ஒரு காலம் இவன் இனி உணர்வில் கனியை குசியாக இருப்பானாக. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது இந்த மரம் வேரோடு பட்டி. இன்னைக்கு பிரைட்டை வந்து ஆண்டவர் கனி இருக்கிறார், மத்தி இருக்குது, ரொம்ப பக்தி, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம், ரொம்ப கரெக்டா இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், நான் கனி இருக்கா. இயேசு கிறிஸ்து கனியை தேடி வர்றது. ஃப்ராக்ரன்ஸ் இருக்குதா? ஃப்ராக்ரன்ஸ் வாசனை வீசுதா? ஃப்ரூட்ஸ் இருக்குதா? அந்த ஃப்ராக்ரன்ஸ் தேடி வருகிறார். நற்சாட்சி இருக்கிறதா? ஃப்ரூட்ஸ் இருக்கிறதா? இஸ்ரவேலர்களுக்கு அவர் வந்தார். 4000 வருஷமா எதிர்பார்த்தாங்க, மேசியா வருவார்னாங்க. அவர் நம்மை ஆளுகை செய்வார், ரோம அரசாங்கத்தை கவிழ்த்து போடுவார். இதோ இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை தலைநகரமாய்த்து உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது நாமும் அவரோடு கூட உலகத்தை ஆளுகை செய்வோம் என்று மேசியா வருவார். மெசியா be the king, அவர் ராஜாவாக இருப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். மேசியா வந்துவிட்டார், ஆனால் அவர் கனியை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நெகியஸ் பிரைட்ரூம் ஆண்டவரே வாரும், இயேசுவே வாரும், நாங்கள் உங்களுக்கு செய்யலாம். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் கமிங் டைம்ல இருக்கோம். ஹல்லேலூயா. the mighty angel descended from heaven. ஹல்லேலூயா. Christ descended from heaven. நீ வந்திருக்கிறார், இந்த மணவாட்டிட்ட வந்திருக்கிறார். என்ன சொல்றாரு? fragrance வீசுதா? உங்க வீட்டுல வந்து கேட்டு பார்த்தா எப்படி அந்த சிஸ்டர் எப்படி ரொம்ப சாந்தமானவங்க, அன்பானவங்க, அவங்க ரொம்ப அப்படி சொல்லுவாங்களோ. எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருப்பாங்க, ரொம்ப கோபம், ரொம்ப டென்ஷன், அப்படி சொல்லுவாங்களா? ஏதோ கனியை தேடி வர இயேசு கிறிஸ்து அங்கே கனியை தேடி வந்தார். அன்னைக்கு தேடி வந்தார். ஓல்ட் டெஸ்டமென்ட்னுடைய எண்ட்ல வந்தார். இன்னைக்கு நியூ டெஸ்டமென்ட் எண்ட்ல இருக்கிறோம். அந்த ஜூவிஷ் பிரைட்டை பார்க்கும்பொழுது கனி இல்லை, பக்தி ஜாஸ்தி இருக்கு, ஆனா கனி இல்லை. அதே போல இன்னைக்கு தேடி வரும் பொழுது மெசேஜ் பெறப்படும், செய்தி 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 நாங்கள் தேவனுடைய வார்த்தையும் ஆயிடுற ஏதோ தீர்க்கதரிசி நாங்கள் இயேசு கிறிஸ்துங்கிற வாயில வராது. அமிதமான பக்தியை காண்பிப்பாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் பிரைட்ரூம். ஹல்லேலூயா. பிரைட்ரூம் இன்னைக்கு பிரைட் வந்திருக்கிறார், தன்னை இணைத்துக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறார், மேரேஜை கன்சுமேட் பண்ணும்படியாக வந்திருக்கிறார். அவர் நம்மகிட்ட வந்து இந்த வாசனைகளை ஆகவே அவர் வெள்ள கோலத்தையும் கந்தவர்களை சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கேரக்டர்லாம் நீ ஆட் பண்ணியிருக்கிறார், சேகரிக்கிறார். விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தோடு பொறுமையோடு தேவபக்தி சகல அன்பை, ஹல்லேலூயா, எல்லாம் சேகரிக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் அவனுக்கு கிராண்ட் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப சேகரிக்க பாரு. இதோ தேனை நான் புசிக்க வருகிறேன். தோட்டத்தில் இருக்க தேன் கூட்டு தெளிதேன், பியூர் பேர்ட். ஹல்லேலூயா. தெளிதேன். ஹல்லேலூயா. நோ ரிஜெண்டல் ஃபால்ஸ் டோப்பிங்க மிக்ஸ் எதுவும் கள்ள உபதேசங்கள் ஒண்ணே இல்லை. பியூர் பேர்ட். ஹல்லேலூயா. கிளியரா இருக்கு வேர்டு. ஹல்லேலூயா. அந்த தேனை புசிக்கும்படியாக இருக்கிறார். பேசிக் டாக்டரின் ஒன்கான பற்றி விளக்கம் இருக்குது. என்ன பேசிக் டாக்டரின்லாம் கிளியரா இருக்கு. அந்த புத்துல பேசிக் டாக்டரின் மெய்யாவே மறுபடியும் இல்லை. பேசிக் டாக்டரின் கிளியரா இருக்கு. பாலவர் பஞ்சரம், பாலோயம் சென்றால் இதோ திராட்சரசம் சென்றால் ரெவலேஷன் ஆஃப் ஸ்டிமுலேஷன். ஹல்லேலூயா. எல்லாம் நான் வந்து இங்க சேகரிக்கிறேன். இந்த சபையில வந்து எல்லாத்தையும் சேகரிக்கிறேன். ஹல்லேலூயா. இது என்னுடைய பிரைட். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பார்க்கிறேன். என்ன ஒரு பெண்ணுடைய விசேஷம் கேரக்டர், அதே போல மணவாட்டியுடைய விசேஷம் அங்கு கேரக்டர் பிரைடா இருக்கும். அதுக்கு நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரத்தில் இருக்கு. பொமக்ரேனட்ஸ் வந்து மாதுளை செடி, ரெட் ஃப்ரூட் the size of orange, ரெட் கலரா இருக்கிறது, ஆரஞ்சு சைஸ்ல இருக்கிறது. உள்ள என்ன செய்யலாம்? கிரைன்ஸ் அங்கே இருக்கிறது. இது அந்த வரிசையாக அந்த கிரைன்ஸ் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதோட என்ன செய்யறது? அங்கு ஒரு காலம் முடியாது. ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர், என் ஆடுகளை நேய்ப்பார். குமாரா எசிமோனே என்னை நேசிக்கிறார். யோவான் 21 வாசிக்கும்போது ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே நான் உன்னை நேசிப்பேன் என்றால் நான் எந்த இடத்துக்கு நடத்தணுமோ அந்த இடத்துக்கு நீ போகணும்.
நீ சிறுவதாயிருக்கும் பொழுது நிறைய கட்டிக்கொண்டு நீ உன்னுடைய பலத்துல நீ ஜீவித்தாய். உன்னுடைய மனசு எப்படி இருந்தோ மன தைரியத்துல ஜீவித்தாய். ஆனா இப்பொழுது ஒருவன் உன்னை கட்டுவான், நீ உன் கையை கொடுத்தாக. அதனால நீ அந்த மாதிரி இடத்துக்கு நீ அதை நேசிப்பாய் என்றால் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ போவாயா? ஆண்டவரே, நான் உண்மை பின்பற்ற ஆயத்தமா இருக்கிறேன். இதோ யோவான் வருகிறான். அவனுடைய காரியம் என்ன ஆச்சு? இவனுக்கு அந்த விஷன் கொடுக்கும்படியாக நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய செகண்ட் கனிங்க விஷன்ல பார்க்கத்தக்கதாக இவனை நான் வச்சிருக்கேன். அவன் என்னுடைய சொன்னான், அவன் உயிர் உனக்கு என்ன, அவனை பற்றி உனக்கு என்ன? நீ நான் எங்க உன்னை லீவ் பண்றணும் அந்த இடத்துக்கெல்லாம் நீ வருவாயா? அந்த கடினமான இடத்துக்கெல்லாம் நீ வருவாயா? என்னை பின்பற்றி வருவாயா? சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வருவாயா? இதை வந்தான் என்னது? அன்பு. அல்லேலூயா. அந்த ரியல் லவ். அல்லேலூயா. ஜீசஸ் எப்படி நம்ம நடத்துறாரோ அப்படியே போகும். அவர் டீப்பா நம்மளை கொண்டு போனா டீப்பா போகுது. ஒருவேளை உபத்திரத்தின் வழியாக கொண்டு போனாலும் அதுக்கும் ஓகே. இதோ எல்லாமே அவரை முன்னிலைத்தோடு ஆண்டவரே என்ன நடத்து. அந்த லவ் என்ன செய்தாலும் அதை பின்பற்றும்படியாக செய்கிறது. அன்பின் அடிமைகளாக இருக்கிறோம். பிரிசனர் ஆஃப் லவ். கட்டாயத்துக்காக ஏதோ இங்க அவள் போய்விட்டாள், ஒருபாள் போய்விட்டாள். அந்த நகோமியை பற்றி கொண்டாள், பின்பற்றினாள் என்றால் நகோமி எங்க தங்குறாளோ அங்கே நான் தங்குறேன். இப்படி பின்பற்றாள் இருந்தனா அன்பு. அல்லேலூயா. தேவன் மேல் உள்ள அன்பு. அல்லேலூயா. என்ன மருதோண்டி செடி அது ஜாய். ஜாய் என்ன? ஜாய் ரெண்டு ஜாய் இருக்கு. என்ன செய்யலாம், நம்ம அங்கே சுத்தி பார்க்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனா அது நமக்கு பரிபூர்ணமான சந்தோஷத்தை தராது. அல்லேலூயா. அங்கே போனோம்னா இங்கே புசிக்கலாம், பிரியாணி சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாம், விருந்து வைக்கலாம். விருந்து நிரந்தரமான சந்தோஷத்தை தராது. அல்லேலூயா. இதை பல ஷோ நம்ம பார்க்கலாம், உலகத்து மக்கள் பல காட்சிகளை காணலாம். இது என்னென்ன காரியங்கள் உலகத்துல இருக்குதோ அதெல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் ஜாய் ஜாய் ஜாய்ங்கிறாங்க. அந்த சந்தோஷம்லாம் வேதனையா முடியும். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அரட்டை அடிக்கிறது அது ஒரு பெரிய சந்தோஷம் நினைக்கிறாங்க. மனுஷன் பல காரியங்களில் சந்தோஷத்துக்காக பல காரியங்களில் முயற்சி எடுக்கிறான். நல்ல ட்ரெஸ் பண்ணி கொண்டு ஏதோ வந்தால் எல்லாரும் நம்மளை பார்க்கணும். நல்ல ட்ரெஸ் பண்ணது தப்பு தான், தப்பு இல்லை, நல்லதுதான். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல வஸ்திரத்தை உடுத்த வேண்டும், புது வஸ்திரங்களை உடுத்த வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் என்ன செய்தால் அதனால் மற்றவங்க பார்க்கணுக்காக அல்ல. கர்த்தருக்கு நல்ல ட்ரெஸ் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆராதனைக்கு நான் மகிமையாக உடுத்தி கொண்டு போகிறேன். அல்லேலூயா. என்ன செய்யலாம்? இதனால என்ன, அதுவும் நமக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. நிறைய அடுக்கி வைக்கலாம், நம்ம ட்ரெஸ் அடுக்கி வைக்கலாம். நான் கூட நிறைய வச்சிருக்கிறேன். இதான் போதுமான அளவுக்கு அதிகமாகவே ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அது எனக்கு திருப்தியை தருமா தர. ஒரு காலத்துல போதுமான வசதி இல்லை, ஒரு காலத்துல போதுமான சாப்பாடு இல்லை, ஒரு காலத்துல தங்குவதுக்கு இடம் இல்லை. இதோ ஆண்டவர் எல்லாமே தந்திருக்கிறார். ஆனாலும் அது என்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல கொண்டு வரல. எனக்கு இயேசு கிறிஸ்து தான் சார், அவருடைய வார்த்தை தான் சார். அந்த அவர் தான் எனக்கு உண்மையான சந்தோஷத்தை தருகிறார். அதெல்லாம் அநித்தியமானது, இது நித்தியமானது. அல்லேலூயா. நான் ஆபத்துக்கு என்ன சொல்லுகிறார்? அந்த ஜாயை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஆபத்துக்கு 3:17-18. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பழம் அற்று போனாலும், வயல்ல தானியத்தை விளைவியாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்திலே பலன் அற்று போனாலும், வயலில் தானியங்களை விளைவியாமல் போனாலும், மந்தையில் ஆட்டு மந்தைகள் ஆடுகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த வார்த்தை இருக்கு. எதுவுமே இல்லாமல் போனாலும் கூட, அவிதமான சிச்சுவேஷன் என்னை சுற்றி இருந்தாலும் கூட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். Hallelujah. The joy of salvation. Hallelujah. The joy of Holy Ghost. Hallelujah. எனக்குள்ளே இருக்கிறது. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். Hallelujah. இந்த வசனத்தை வச்சு எத்தனை பாட்டு உங்க புத்தகத்துல இருக்கு? அது என்ன குறிக்குதா? ஜாய். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறதே உங்கள் பலனாக இருக்கும்.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, ஒரு ஸ்ட்ரென்த். அது அந்த ஜாய் வந்து என்ன வந்தால் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, நோயை அப்புறப்படுத்துகிறது. இது அந்த பசுத்தாவின் சந்தோஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தின் மக்களுக்கு அந்த சந்தோஷம் தெரியாது, அவங்க இந்த லைன்ல வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கும் எனக்கும் அந்த சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அதுதான் மருத்துவ செடி. அதன் மீது என்ன வாசிக்கிறோம்? நலத செடி, ஸ்பைக்னோல். நலத செடி என்னன்னா பீஸ், சமாதானத்துக்கு. சமாதானம், இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர். இவ்வளவு காரியங்கள்லாம் சமாதானம் சமாதானம் சொல்லுது. அந்த சமாதானம் என்றால் தேவனுக்கும் உங்களுக்கும் சமாதானம், தேவனுக்கும் ஏதோ மனுஷனுக்கும் மத்தியிலே சமாதானம். எல்லாத்தை விட முக்கியமானது சமாதானம். கணவனுக்கும் மனைவிக்கும் சமாதானம் இருந்தால் தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம். சில காரியங்களை நம்ம சகிச்சுப்போம், அந்த மாதிரி சகிச்சு போகிற அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா நம்ம சமாதானம் இல்லாத வாழ்க்கை, அது வாழ்க்கையாது. அது யார் இருந்தாங்கிற நம்ம தானே கெடுத்துக்கிறோம், வேற யாரும் காரணம் கிடையாது. அவங்க தான் இவங்க தான், அதெல்லாம் அழுது பிரயோஜனம் இல்லை. இவங்க சமாதானம் கெடுக்கிறதுக்கு நாம தான் காரணம். என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் கெடு போகுவதால் நான் தான் அதுக்கு காரணம். உங்க குடும்பத்திலே சமாதானம் கெட்டு போறது இருந்தால் அது நீங்க தான் காரணம். உங்களுக்கு வாழ தெரியல. இந்த லைஃப்பை ஸ்டடி பண்ணுங்க. லைஃப் வந்து ஒரு பெரிய ஸ்டடி பண்ண வேண்டிய எப்படி இந்த சூழ்நிலையில் சமாதானமாக இருக்கு. அதுதான் விவேகம், அதுதான் தேவ ஞானங்கள். பிள்ளைகள் கீழ்ப்படியில் ஏதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இருக்கிறாங்க, அது மத்தியிலும் சமாதானமாக ஜீவிக்கும். தேவனுக்கும் உங்களுக்கும் முதலாவது சமாதானம் இருக்குங்க. இது மனுஷருக்கு மத்தியில சமாதானம் வரும். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு நமக்கு சமாதானம் குறுக்க எந்த காரியமும் இல்லை என்றார். I am peace with God. Hallelujah. நம்ம தேவ சமாதானத்தை சம்பாதிக்கிறதுக்காக கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு கல்வாரிக்கு என்றால் இதனால் இந்த வானத்துக்கு பூமிக்கு நடுவாக தடுப்பாக இருந்த அந்த பகை என்ற தடுப்பு சுவரை நீக்கி நமக்காக சாபமானார். இதோ சமாதானத்தை உண்டு பண்ணினார், இரு திறந்ததையும் உண்டாக்கினார். Hallelujah. God and man united. இதோ சமாதானம் வரும்பொழுது நம்ம சுற்றி நமக்கு சமாதானம். Hallelujah. ஃபேமிலியில சமாதானம் வரும். நமக்கு அதை நோக்கி செடிக்கும் பொழுது அந்த ஞானத்தை தரும். சமாதானம் இல்லாத வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. மனசு எவ்வளவு பணம் இருக்கும், வாழ்க்கையில சமாதானம் இல்லை என்றால் கணவனையும் பேச மாட்டாங்க. கல்யாணத்துல உதாரணம் இல்லை, யாராவது வந்துட்டு உடனே 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. வாங்க பாசுவாங்க. ஆனா அங்கே சண்டை நடக்கும். ரியல் பீஸ் இல்லை. நம்ம வீட்டுல சமாதானம் வேணும். ஹல்லேலூயா. அந்த பீஸ் நமக்கு உலகம் தரக்கூடாத சமாதானம், உலகம் எடுக்க முடியாத சந்தோஷம். நீங்கள் உங்களுடைய ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை சோதரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டும் நாம் தேவனுக்கு தெரியப்பட்டோம். அப்படி எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை உங்களுடைய சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். பிரித்தேன் நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணா இந்த பாதத்தை இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா சமாதானம். இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, இங்கேயே ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சமாதானம் வரும்? உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண தெரியுது. நீங்க ஜெபம் பண்ணாலும் எத்தனை முறை ஜெபம் பண்ணாலும் இங்க இருக்குது அங்க போகல, அது இங்கே தான் இருக்குது. அதனால இங்கேயும் சமாதானங்கள்ல சுற்றி இருக்கவங்கள்டையும் ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு அது எந்த வாழ்க்கை? அது இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்க இருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண தெரியுங்களா? இன்னைக்கு பீஸ்ஃபுல் நைட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது தெரியுது? கர்த்தர் மேலும் பாதத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோது தள்ளாட உடனே இந்த மாதிரி சிச்சுவேஷனை வச்சிருக்கிறார். நமக்கு சோதரம். ஹல்லேலூயா. நீ எனக்கு அறிஞ்சிருந்தால் இந்த சூழல் எல்லாம் மாற்றி, இந்த பேட் அட்மாஸ்பியர் எல்லாம் மாற்றி நான் விசுவாசிக்கிறேன். நீ அந்த எல்லாத்தையும் இந்த காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணும். அந்த ஃபெய்த் இருந்தா தானே வேற சமாதானம் இருக்கும். அவங்க அடி பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, அவங்களால்தான் எங்களால்தான் அந்த பேச்சு ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு எரிஞ்சிருந்தா நீ ஏன் சர்ச்சைக்கு வரலாம்? அவங்களால்தான் இவங்கதான் பண்ணிட்டு அங்கதான் பண்ணல. நீ பண்ண பாரு. உனக்கும் தேவனுக்கு சமாதானம் இல்லை. நீ சமாதானமா வாழ தெரியல, பாஸ்டரோடு சமாதானமா இருக்க முடியல. நீ உனக்கு அது தெரியல. உன்னுடைய பிரச்சனைகளை அனுப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ண உனக்கு தெரியல. ஜெபம் பண்ணாலும் தெரியல. அது அங்கதான் இருக்குது. பியூர் ஹார்ட்ல இருந்தா நம்ம எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கேரக்டர் எல்லாமே பியூர் ஹார்ட்ல இருந்து உதயமாக
ஹார்ட் வந்து இதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. Blessed are the pure in heart, they shall see God. Hallelujah. இது அதனே 4 வசனத்தை வாசிக்கு. 4வது நல்லா இருக்காது. குங்குமமும் வசம்பும் இது saffron, long suffering, ரொம்ப பொறுமை. பிள்ளைகள் வரணும்னு வச்சுக்கலாம். நம்ம அதுலேயே கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணும். ஒருத்தர் வந்து எனக்காக ஜொலிக்கணும்னு சொல்லுவார், அவங்கள்ட்டே நான் உடனே இருந்தவங்க அந்த நேரமே இருக்காது. இன்னொருத்தர் வருவாங்க, பாஸ்டர் கொஞ்சம் நேரம் பேசணும், அப்படி பேசி ஆகணும். கர்த்தர் பார்த்துக்கிறார். ஹல்லேலூயா. லாங் சஃபரிங் தேவை. ஹல்லேலூயா. இந்த ப்ரோக்ராம் இருக்கும், அந்த ப்ரோக்ராம் அங்கே இருக்கும். எல்லாத்தையும் வந்து எப்படி இருக்கிறது கவலைப்படக்கூடாது. எல்லாத்தையும் பொறுமையாக செய்யும் பொழுது ஆண்டவருக்கு தகுந்த இருக்கார், லீட் பண்ணுவார். ஹல்லேலூயா. இதுக்காக லாங் சஃபரிங். அப்படி ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சு. யோபுக்கு வந்து பாருங்க, அவனுக்கு எவ்வளவு சோதனை வந்தது, 1 by 1 வந்தது. ஆனால் அவன் லாங் சஃபரிங்கா இருந்தான். ஹல்லேலூயா. பொறுமையோடு இருந்தான். யோபி பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த லாங் சஃபரிங் அந்த யோபுக்கு உதாரணமாக இருக்கிறார். அதற்கு என்ன வாசிக்கிறோம்? வசம்பும் லவங்கமும். வசம்பு, கைண்ட்னஸ். ஹல்லேலூயா. கைண்ட்னஸ். இந்த கைண்ட்னஸ் எப்படின்னா அவங்களுடைய ப்ராப்ளத்தை நம்முடைய ப்ராப்ளமாக நினைக்கும். ஒருத்தர் வந்து சொல்லுது, அவங்களுடைய ப்ராப்ளத்தை நம்முடைய ப்ராப்ளமாக நினைச்சார். இது நம்மளும் அவருடைய குறைகளை பார்க்கும்போது நம்மளுடைய எவ்வளோ குறை இருக்குது, நாமும் அதே குறைய நம்மளும் அதே தவிர நம்மளும் செய்திருக்கிறோங்க நினைச்சு பார்த்தா அந்த ஆத்மா மேலே நம்ம வெறுப்பு வராது. அந்த ஆத்மா மேலே எனக்கு தயவு வரும், கைண்ட்னஸ் வரும். ஹல்லேலூயா. நான் சில ஊழியர்களை பார்க்கும் பொழுது இதோ அவருக்கு வந்து அவ்வளோ வசதி வாய்ப்பு பொருளாதார நிலை சரியில்லைன்னா உடனே நான் யோசிப்பேன், நானும் ஒரு காலத்தில் பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் அவங்களும் இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. அந்த நம்ம உடனே அதை நினைச்சு பார்க்குறோம். நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி இருக்கோம். ஏதோ பாவிகளை பார்க்கும்போது நம்மளும் ஒரு காலத்தில் பாவத்துக்கு தான் இருக்கும். அதனால பாருங்க, அவங்களுக்கு தயவு பண்ணி அவங்க நல்ல ஆலோசனை சொல்லி அவங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ண சொல்லுது. அப்பொழுது என்ன நினைக்காங்க, அந்த பாஸ்டர் ரொம்ப தயவானது. என்னன்னா அவர் ரியலைஸ் பண்றார். ஹல்லேலூயா. அவங்களுடைய ப்ராப்ளத்தை நம்முடைய ப்ராப்ளமா ரியலைஸ் பண்ணலாம். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தயவு வரும். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை சொல்லும், நம்மளால முடிஞ்ச உதவியும் செய்ய சொல்லும். விசுவாசிக்கிறோம். நம்மளுக்கு கர்த்தர் பேசுறார், நீங்க இதை வச்சுக்கிடுங்க, இந்த நேரத்தில் உங்களுக்கு வச்சு கொடுங்க சொல்றதுனால அந்த தயவு வரும். அல்லது தயவு வராது. நம்மளாம் அவங்களுடைய ப்ராப்ளத்தை நம்முடைய ப்ராப்ளமா நினைச்சு நம்ம ஜெபிக்கவும் சொல்லும், ஆறுதலான வார்த்தையும் சொல்லும். இதோ அவங்களுக்கு உதவியும் நம்மளால முடிஞ்சதை செய்ய சொல்லும். இதோ நம்முடைய ஹார்ட்ல ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் தயவுள்ள மனுஷன், இந்த சகோதரி தயவுள்ளவங்க. இயேசு கிறிஸ்து தயவுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அந்த ஒருவருக்கும் உதவி பெறாமல் போகவில்லை. அவரை நோக்கி கூப்பிட்டவர் ஒருவர் ஆசீர்வாதத்தை பெறாமல் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் அப்படிதான் இருக்கிறார். அவர் தயவுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் தயவுள்ளவராக இருங்கள். அதான் வந்து கேர்லெஸ். அதுக்கு பிறகு வாசிக்கலாம் 6ஆம் வசனம். 6வது ஃப்ரூட் லவங்கமும் லவங்க எதுக்கு? குட்னஸ், நற்குணம். லவங்கம் வந்து நற்குணத்தை குறிக்குது. குட்னஸ், well known aromatic spice from Sri Lanka. இது வந்து லவங்கம் எங்க அதிகமா விளையுதுன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கு. சோலமன் பல நாடுகள்ல இருந்து தன்னுடைய தோட்டத்திலே அந்த ஸ்பைசஸ் கொண்டு வச்சிருக்கிறோம். பல நாடு, இந்தியாவில இருந்து கொண்டு வந்துருக்கிறோம். அதனால என்ன செய்யறாங்க, இந்த இந்தியாவில இருந்தும் ஸ்ரீலங்காவில் இருந்தும் மற்ற அரபு கண்ட்ரீஸ்ல இருந்தும் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அந்த தோட்டத்தில் போட்டு 9 ஸ்பைசஸ் வைக்கும் போது வாசனை வீசுகிறது. பிராங்கின்சன்ஸ், அந்த சின்னவன் வந்து குட்னஸ் குறிக்கிறது. ஹல்லேலூயா. அதை வந்து பிராங்கின்சன்ஸ், தூப வர்க்கம். ஆமென். அது எதை குறிக்கிறது? விசுவாசம், ஃபெய்த்ஃபுல்னஸ் குறிக்கிறது. அது ஒரு கசப்பானது நாம் வெள்ளை போடுறோம். ஆனால் அது சுத்திகரிக்கிறதா இருக்குது, ஃபெய்த்ஃபுல்னஸா இருக்குது. மேலே வந்து வெள்ளை போடும். அது எதை குறிக்கிறது? மீக்னஸ், சாந்தத்தை குறிக்கிறது. மோசையை போல சாந்தமான ஒரு ஒருவனி இல்லை என்று சொல்லுது. நம்ம 12 மோசையை போல சாந்தமான ஒரு ஒருவனாய். இத்தனை பேர் 20 லட்சம் ஜனங்களை அவன் கண்ட்ரோல் பண்ணுறான். அந்த பேர் எவ்வளோ ப்ராப்ளத்தை கொண்டு வருவாங்க. அவ்வளோத்தையும் பொறுமையாக சந்திச்சு அவங்கள நேசித்து அவங்கள லீட் பண்ணணும்னா அவங்களுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார் என்றால் அவனுக்கு எவ்வளோ சாந்தமாக இருக்கு.
ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்க, அதுலயே நம்ம சமாளிக்க முடியலன்னா 10 பேர் ப்ராப்ளத்தையே சமாளிக்க முடியல, 5 பேர் இருக்கிற ப்ராப்ளத்தையே சமாளிக்க முடியலன்னா எப்படி மோசையை சேர்த்திருப்பாரு பாரு. எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் அந்த வந்தது, அதெல்லாம் சகிப்பு தன்மை வந்து அந்த சாந்தத்தை பிரிக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியாக சந்தன விருட்சம், ஆலோஸ், செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம் என்று சொல்லப்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். லாஸ்ட் 9th ஃப்ரூட் வந்து 9th ஸ்பைஸ் வந்து இச்சை அடக்கம். அது ஜோசப்ட இருந்துச்சு, ஆனால் டேவிட் அறிவில்லை. டேவிட் லேக் ஆஃப் சந்தன விருட்சம் அவட்ட இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. இதான் ஆனால் அந்த யோசப் கிட்ட இருந்தது. ஹல்லேலூயா. இதை கடைசியான ஃப்ரூட் வந்து சந்தன விருட்சம். ஹல்லேலூயா. இந்தியாவில் தான் சந்தன விருட்சம் இருக்கு. ஆனால் பல நாடுகள் இருந்து இதை அந்த 9 ஸ்பைசஸை கொண்டு பல ஃபாரின் கண்ட்ரிலேருந்து கொண்டு அந்த தோட்டத்தை, சாலமன் தோட்டத்தில் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ சொந்தமாக நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறோம், அந்த வாசனையில் முகத்து பார்க்கிறோம், அந்த ஃப்ரூட்ஸ் அவன் பங்கு தருகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்கேருந்து அதெல்லாம் கொண்டு இருக்கிறார்? உங்கள் ஹார்ட் தோட்டம் எங்கேருந்து கொண்டு இருக்கிறார்? எட்டாடியிலிருந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. வேற நாடு நமக்கு அதான் மேலே இருக்கிற நாடு தான் அயல் நாடு, ஃபாரின் கண்ட்ரி. அங்கேருந்து நம்ம ஹார்ட்ல கொண்டு இருக்கிறார், நட்டு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த திவ்ய சுவாமம் கர்த்தர். நான் அவருடைய வார்த்தையை தியானிக்க இந்த ட்ரீ இங்கே வந்துச்சு. இதை செல்ஃப் கண்ட்ரோல் எங்க ட்ரீ, இதை இச்சை அடக்கம் எங்க ட்ரீ வந்து விட்டது, சந்தன விருட்சம் வந்து விட்டது, நலத செடி வந்து விட்டது, இதோ பொமக்ரேட் வந்து விட்டது, வசம்பு வந்து விட்டது, எல்லாமே அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொன்னால் அது வார்த்தையின் மூலமாக ஹெவன்ல இருந்து எனக்கு வந்திருக்குது. ஹல்லேலூயா. என் தோட்டத்தில் இந்த மாதிரி மரங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த மரம் இல்லைன்னு பாருங்க, அந்த மரத்தை ஆண்டவர் நட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயமாகிய தோட்டம் பியூர் ஹார்ட்டா இருக்கும் என்றால் அந்த மரங்கள் செழித்து வளரும், நல்ல வாசனை வீசும். ஹல்லேலூயா. எல்லாமே வந்து அன்பிலிருந்து தோன்றுகிறது. அன்பு. ஹல்லேலூயா. எல்லா அன்பினுடைய பல வந்து தன்மை. அன்பு வந்து என்ன செய்யணும்? சகலத்தையும் தான், சகலத்தையும் விசுவாசம். அன்பு தற்புகளை நாடா, எவ்வளவு பலி வீசி இருந்தார். வீண் பெருமை அது கொள்ளாது, அது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். எல்லாமே இந்த 9 ஃப்ரூட்டும் இந்த அன்பினுடைய தன்மைகளாக இருக்குது. டிஃபரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் த லவ், இது டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் த லவ். இதோ அந்த ஒரு படத்துல பல சுளைகள் இருப்பது போல எல்லாமே அந்த அன்பு. இது அதுதான் வந்து இருந்தால் தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படும் என்றால், the love of God நம்முடைய ஹார்ட்ஸ் ஆக்குபை பண்ணும் என்றால் இந்த விருட்சங்கள் அங்கே வந்து செழித்து வளரும். அந்த தேவனுடைய அன்பினால் நான் நேசிக்கிறேன். பக்தி இருக்குது ஈஸி. இந்துக்கள் கூட ரொம்ப பக்தியா இருக்கிறாங்க, முஸ்லீம் அதுக்கு மேல பக்தியா இருக்கிறாங்க, வைராக்கியமா இருக்கிறாங்க. வைராக்கியம் தேவைதான், பக்தி தேவைதான். ஆனால் லவ் இல்லைன்னா, அன்பு இல்லை என்றால் ஒண்ணும் இல்லை. என் சரீரத்தையே நான் சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும், அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அன்பு எனக்கு இல்லை என்றால் டிவைன் லவ். ஹல்லேலூயா. அது என்ன அன்பு? சோறு கொடுக்கிறது, ரூபாய் கொடுக்குறதா? அன்னதானம் பண்ணினாலும் எல்லாம் அப்படி கொடுத்தும் கூட அன்பு அது டிவைன் லவ். ஹல்லேலூயா. அந்த டிவைன் லவ் நம்முடைய ஹார்ட்ல வரும் என்றால், அது அங்கிருந்து நம்முடைய ஹார்ட்ல வரும் என்றால், இதை இந்த பசுத்த ஆவியினாலே ஊற்றப்படும் என்றால் எல்லா விதமாக திவ்ய சுவாமம் நமக்குள்ள பரிபூர்ணப்பட்டுவிடும். ஆமென். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷனுக்குள்ளே அந்த திவ்ய சுவாமம், ஆண்டவரே எனக்கு அந்த லவ்வை நீர் ஊற்றும், அந்த தேவன் லைவை எனக்கு ஊற்றும். ஹல்லேலூயா. அதான் நான் சொல்ல வாசிக்கலாம். தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. இதோ பாருங்க, நீரூற்று, ஜீவ தண்ணீர், துறவு, வாய்க்கால்கள், லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால். A fountain of gardens, a well of living waters and streams from Lebanon. இதெல்லாம் எல்லாமே ஹோலி ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட் என்ற நதி அங்கே பாயும். அந்த ஹோலி ஸ்பிரிட் என்றதானே அந்த நீரூற்று,
ஜீவ தண்ணீரின் துறவு, அந்த வாய்க்கால் இது அங்க வரும் என்றால் இந்த விருட்சங்கள் எல்லாம் தானால வளரும். அல்லேலூயா. அது அது பாயவில்லை என்றால் இந்த விருட்சங்கள் எல்லாம் பட்டு சுவாமம் மாறி போச்சு. இந்த சகோதரி ரொம்ப முதல்ல நல்லா இருந்தாங்க, இப்ப புதிய மாறி போச்சு. அங்க ஜீவ தண்ணீர் பாய, ஹோலி ஸ்பிரிட் அங்க பாய. ஒரு காலத்துல அது பாஞ்சிச்சு, இப்போ பாயல. அந்த தண்ணி மட்டும் பாஞ்சிச்சுன்னா அந்த வாய்க்கால் வழியாக ஹெவன்ல இருந்து அது நமக்கு உள்ள ஊற்றப்படும் என்றால் ரிவைவல். ஹல்லேலூயா. இது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, அர்ப்பணம், விசுவாசம் எல்லாமே அங்க இருக்கும். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒன்னா வந்து பெர்ஃபெக்ட் ஆயிரும். அந்த பிரைட் பெர்ஃபெக்ட் பிரைட். அழகு மட்டும் இருந்தா போகாது. இப்ப அழக புகழ்ந்தவர் இப்பொழுது கேரக்டர் புகழ்கிறார். இதுவரைக்கும் அழக புகழ்ந்த, முன்னிலே பழுது ஒன்றும் இல்லை, 7ஆம் வசனம் வரைக்கும் அழக புகழ்ந்தவர் இன்னும் இங்க வந்து 16ஆம் வசனம் வரைக்கும் கேரக்டரை புகழ்கிறார். ஒரு பெண் ரொம்ப அழகா இருக்கிறார், சோத்திரம், ஆண்டவர் அழகை கொடுத்துருக்கார். அவர் தான் கொடுத்துருக்கிறார், எல்லாருக்கும் கொடுக்கல, சிலருக்கு அழகை கொடுத்துருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். ஆனா அது பேர் கேரக்டரை பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, இந்த சுலகத்தை பார்க்கும் பொழுது அழகும் இருக்கிறது, கேரக்டர் இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது அழக புகழுகிறார், ஆவிக்குரிய அழக போடுகிறார், இப்பொழுது குணாதிசயம். அல்லேலூயா. இது ஈக்குவல் வேர்டு, அதை விட அதிகமாகவே சொல்றார். இந்த செடிகள் எல்லாமே இருக்கிறது, இந்த 9 ஸ்பைசஸ் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்தது சொல்லுங்க. இவங்க ஒழுங்குக்கிழமை இருக்குது, சின்சியாரிட்டி இருக்குது, சர்ச்சுக்கு சின்சியரா வராங்க, நல்ல. ஆனா அந்த கேரக்டர் பசுதாவியானது அந்த பாயம் என்றால், நிறுத்து பாயம் என்றால் அது ஃபாரின் கண்ட்ரிலிருந்து சேர்ந்த வந்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் ஃபாரின் கண்ட்ரிலிருந்து வந்திருக்கிறது. இதான் நம்ம பெற்றிருக்கிறோம் தீர்க்கதரிசி செய்தி மூலமாக. அவர் ஒரு அமெரிக்கன் தான், இது அவர் கொடுத்திருக்கிறார். இது அநேக அனைட்டட் பிரீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க மெசேஜ் நம்ம கேட்கும் பொழுதெல்லாம் நம்முடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மெசேஜை கேட்கும் பொழுது அது சேஞ்ச் ஆகுது, அனாயிட்டி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அந்த வீழ்ச்சிகள் அங்கே வளர்கிறது. ஆமென். அதை நீங்கள் வாசிக்கிறோம். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசுங்கள் வழியே என் தோட்டத்திலே வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இதை குறித்து கொஞ்சம் விளக்கம் நான் சொல்ல விரும்புகிறேன். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசுங்கள் வழியே என் தோட்டத்தில் வீசு. என் தோட்டம், மை காட். பார்த்தீங்கன்னா அந்த காடன்னு சொல்றது பாருங்க. 16ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா 2ஆம் வசனத்தை நீங்க நல்லா தெளிவா வாசிக்கும் போது, வாழையே எழும்பு, அதே போல் நாப்பின் தென்றலே வீசன், கம் thou south, blow upon my garden. மை காட், என்னுடைய தோட்டம். அதன் நீங்க வாசிங்க, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து, தம்முடைய தோட்டம், his garden, where the spices thereof may fall, and the வீசு பொழுது, let my beloved come into his garden and eat this pleasant fruit. இந்த கனிகளை புசிப்பார்கள். அவன் முதலாவது என் தோட்டம் என்று சொல்லுகிறார். பாடியே வீசு, தென்றலே வா, கந்த பிசின் வழியே என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் வர வேண்டும். அது என் நேசர் அவருடைய தோட்டம், his garden. அல்லேலூயா. இது யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். அல்லேலூயா. முதல்ல எனக்கு சொந்தம். எனக்கு ஒரு ஆத்மா கொடுத்துருக்காரு, என் ஆத்மாவை நான் பாதுகாக்கணும். எனக்கு ஒரு பாடி கொடுத்துருக்காரு, வியாதி வராதபடி அந்த பாடியை மெயின்டைன் பண்ணணும். எனக்கு ஒரு மனசு கொடுத்துருக்காரு, பல காரியங்களை கேட்டு குழப்பக்கூடாது. இது குழப்பத்தின் காலம். அநேருக்கு மைண்ட் அவுட் ஆயிடும். அப்படியாப்பட்ட காலம். நம்ம தேவ சமாதானம் நமக்குள்ள இருந்தால் நம்ம மூல குழப்பம் வராது, பைத்தியம் பிடிக்காது. இன்னைக்கு அநேகம் பைத்தியம் பிடிக்கிற காலத்தில் நம்ம இருக்கும். ஏஜ் ஆஃப் இன்சானிட்டி. ஏன்னா பல காரியங்களை சிந்திப்பது. நம்ம மைண்டை நம்ம ஒழுங்கா வச்சுக்கிட்டோம்னா, தேவன்கிட்ட எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணா அந்த மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, என் தோட்டத்துல வீசு, வாடையே வா, தென்றலே வீசு. இந்த நேசர் அந்த வாசனையை முகத்து பார்க்க வேண்டாம். அவர் தம்முடைய தோட்டத்துக்கு வர்றாரு. His garden. Hallelujah. Let my beloved come into his garden.
என்னுடைய தோட்டம் அவருடைய தோட்டம். ஹல்லேலூயா. இந்த ஆத்மா அவருக்கு சொந்தமாக, இந்த பாடி அவருக்கு சொந்தமாக. ஹல்லேலூயா. நான் இதை டிஃபைன் பண்ணக்கூடாது. என்னுடைய மைண்ட் கர்த்தருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. சிந்தனை போட்டு குழப்பக்கூடாது. அங்கே தேவனுடைய சிந்தனை தான் அங்கே இருக்கும். வேலை தான் மெடிடேட் பண்ணணும். அந்த மனசு கர்த்தருக்கு சொந்தம், இந்த பாடி கர்த்தருக்கு சொந்தம், இந்த சோல் கர்த்தருக்கு சொந்தம். எத்தனை சொல்ல முடியும்? அது எனக்கு சொந்தம்னு பார்க்க சொல்லுகிறா. ரைட்டு தான், அதுவும் ரைட்டு தான். இப்பொழுது அவர் என்ன சொல்றார்? அது அவன் நேசருக்கு சொந்தம், இயேசுவுக்கு சொந்தம். எத்தனை சொல்ல முடியும்? நான் எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு உரிமை இருக்குது. உங்களுக்கு உரிமையா இருக்கு. நேசருக்கு சொந்தம்னா இது நேசருக்கு சொந்தம். அவருடைய சித்தம் இல்லாம நான் என்ன செய்வேன்? சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இப்பொழுது ஹிஸ் கார்டன் அவர் சொல்றார். அவருடைய தோட்டத்துக்கு வருவாங்க. நான் அவருக்குள்ள என் பாடி, என் சோல் எல்லாம் அவருக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. அது எனக்கு சொந்தமானதில்லை. நான் மேரேஜ் ஆன பிறகு அவருக்கு சொந்தம். அது வரைக்கும் எனக்கு சொந்தமா இருந்துச்சு, இப்போ அது அவருக்கு சொந்தம். இப்போ மேரேஜ் செஞ்சு ஆல்ரெடி டேக்கன் பிளேஸ். மேரேஜ் நடந்து விட்டது. இப்பொழுது கன்சுமேஷன் ஆஃப் தி மேரேஜ் இருக்கும்போது நான் அவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ஆனால் நேசரே உம்முடைய தோட்டத்துக்கு நீர் பாவம். இது உம்முடைய தோட்டம், என் தோட்டம் அல்ல, உம்முடைய தோட்டம். வாடை வீச வேண்டும், என் தோட்டத்தில் வீச வேண்டும். வாடை வீசும் பொழுது, தென்றல் வரும் பொழுது அவருடைய தோட்டத்துக்கு அவர் வருவாராக. எத்தனை விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. அதனால டூ வீங்ஸை குச்சி வாசம், டூ வீங்ஸ். இந்த டூ வீங்ஸும் வீசும்படியாக, ரெண்டு காற்றுகள் வீசும்படியாக மனவாட்டி ஜெபிக்கிறார். வாடை நல்ல காத்து கிடையாது. நார்த் விண்ட், பைபிள்ல நார்த் விண்ட், சவுத் விண்ட் போடு. தமிழ் பைபிள்ல வாடை வீசு, வாடை காற்று, தென்றல் என்று சொல்லப்படும். தென்றல் சவுத்ல இருந்து வருது. இத வாடை காற்று நார்த்ல இருந்து வருது. அதான் நார்த் விண்ட், சவுத் விண்ட் சொல்றோம். இத நார்த் விண்டும் சவுத் விண்டும் நம்முடைய தோட்டத்துல வீசினாதான் கந்த வர்க்கங்கள் டிசின் வடியும், அதுல இருந்து வாசனை வரும், நேசர் உள்ள வருவார். ஹல்லேலூயா. விந்து முதலாவது நார்த் விண்ட் வருது. அது விந்து சேஞ்ச் ஆகுது. என்ன அது சேஞ்ச் ஆகுதுன்னா சவுத் விண்டா வரும் பொழுது நேசர் உள்ள வர்றார். ஹல்லேலூயா. அந்த சவுத் விண்ட் வரும் பொழுது நேசர் உள்ளே வர்றார். அது வாடை காற்று என்ன சொன்னால் உபத்திரவம், சிக்ஷைகள், இதெல்லாம் ஆண்டவர் அனுபவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் லைன்ல ஆண்டவர் சிக்ஷைகளை கொடுத்து அவர் உபத்திரம் நமக்கு பொறுமையை ஏற்படும். பொறுமை பரீட்சைக்கும் பரீட்சையான நம்பிக்கை கொண்டு நம்ம பெர்ஃபெக்ஷன்ல ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும்னா வாடை காத்து வீசும். கந்த வர்க்கங்கள் வடிய வேண்டும் என்றால், ஸ்பைசஸ் என்றால் வடிய வேண்டும் என்றால் வாடை காற்று வீச வேண்டும். ஆமென். ரோமர்கள் 5:3-4 வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்று ஆண்டவர் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுவோம். ஏனென்றால் அந்த உபத்திரம் தான் என்ன ஏற்படுது என்றால் பொறுமையும் பரீட்சையும் நம்பிக்கையும் அது ஏற்படுத்துது. அதுதான் அந்த டிவைன் கேரக்டரை கொண்டு வருது. அதனால அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. நீங்க பைபிள்ல எவ்வளோ உதாரணம் சொல்லலாம். இவர் ஜோசப் லைஃபை எடுத்துக்கொடுங்க. அவன் முதலாவது அவனுக்கு வாடை வீசினது, இந்த தென்றல் வீசினது. ஹல்லேலூயா. முதல்ல வாடை காத்து வீசினது. அந்த வாடை காத்து வீசலன்னா அவன் மேல சிங்காரத்துக்கு போக முடியாது. இந்த தென்றல் காத்து வீசுகிறது. ஹல்லேலூயா. அவன் அந்த தென்றல் இதமான கூல் விந்தது. ஹல்லேலூயா. முதலாவது வாடை வீசும். இதோ நான் என்னுடைய 20 வயசுல இருந்து கர்த்தருக்கு சேவை செய்கிறேன். வாடை காற்று முதலாவது வீசினது, இப்பொழுது தென்றல் காற்று வீசுகிறது. ஹல்லேலூயா. இந்த ஹோலி கோஸ்ட் வீசுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய வெளிப்பாட்டை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்றாமை விதமான உபத்திரத்தினாலே பரிசோதிக்கிறார். ஹல்லேலூயா. யோபின் லைஃப்ல முதலாவது வாடை காற்று வீசினது. காலையில நம்ம தியானிச்சோம். இதோ பின்பு அவனுக்கு தென்றல் வீசினது. டேவிடுடைய லைஃப்ல முதலாவது வாடை காற்று வீசினது, பின்பு தென்றல் வீசினது. ஹல்லேலூயா. டேனியல் லைஃப்ல அடிக்கடி வாடை காற்று வீசுகிறது, பின்பு தென்றல் விண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கிறோம், ஆண்டவரே வாடை காற்று வீசுது, தென்றல் வீச வேண்டும், அதை விண்ட சேஞ்ச் பண்ணணும். ஹல்லேலூயா. இப்பொழுது வாடை காற்று வீசுகிறது, உபத்திரப்பட்டு நோய் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுது.
பண கஷ்டம் வரும் பொழுது நம்ம காலையிலே ஜெபிக்கல, அதனால்தான் இப்பொழுது தரித்திரம் வந்திருக்குது. ஒழுங்கா ஜெபம் பண்ணுவோம். ஏதோ பல விதமான சிக்கல்ல மாட்டும் பொழுது சர்ச்சைக்கு ஒழுங்கா போகல, அதனால்தான் இப்படிலாம் வருது. வாழை காத்து நல்லதை செய்யுது. அல்லேலூயா. ஆனா உபத்திரங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். முதலாவது வாழை காத்து, இரண்டாவது தென்றல். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம இன்னைக்கு ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, பாஸ்டர் ஜான் இதை ஜெபம் பண்ணுங்க. என்ன சிஸ்டர் கேட்டாச்சுன்னா, இன்னைக்கு தான் எங்கள் வீட்டுக்காரர் சர்ச்சைக்கு வரணும்னு நினைச்சாரு. ஆனால் வந்து நேற்று நைட்டில் வந்து அவர் வடிவிக்கிற ஒரு அவசர ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. எலும்பு கொஞ்சம் விளையிச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சர்ச்சைக்கு வரணும், அவரை தேடணும்னு ஒரு டெடிகேட் பண்ணும் பொழுது இப்படி ஒரு நிலைமை ஏற்படுது. சரி, கர்த்தர் எல்லாத்தையும் சரி பண்ணுவா சிஸ்டர், நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லி அனுப்பினேன். இதான் என்ன செய்யணும், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சகலமும் நன்மைக்கு எதிராக நடக்குது. அல்லேலூயா. வாழைக்காத்து வீசுது, ஆனா அதை தெரிஞ்சவங்க ஆண்டவர் மாற்ற முடியும். அல்லேலூயா. நீங்க சேஞ்ச் ஆகும். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறோம்? இதான் நல்லா என்னுடைய கேரக்டருக்கு அது வந்து பரிபூர்ணப்படுது. விசுவாசத்தை நிற்போமா நிக்க மாட்டோமான்னு பாக்குற டெஸ்டிங் ஆஃப் ஃபெய்த். அல்லேலூயா. நம்ம விசுவாசம் பரீட்சையை ஏற்படுத்தும். பரீட்சை வந்து பொறுமையின் நம்பிக்கையை ஏற்படுத்தி இதான் நமக்கு வந்து ஆண்டவர் அடிப்படை விண்ட சேஞ்ச் பண்ணுவார். தென்றல் காத்து வீசும். அல்லேலூயா. Smitten before she ever brought him to you. ஆண்டவர் தம்முடைய மனவாட்டியை காட்சியில் கொண்டு முதலாவது அவள் அடிக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டுதான் ஒரு பாத்திரத்தை உருவாக்குது. நீங்க அலுமினிய பாத்திரம் செய்யற கடையிலே பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிலாம் இங்கே இல்லை. அலுமினிய இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா டொக்கு அடிச்சுட்டே டொக்கு முழுக்க அடிக்கிற சத்தம் தான் கேட்கும். அந்த பானையை எப்படி உருவாக்குறான்னா அடிச்சு தான் உருவாக்கு. அடிப்புங்க. அதனால ஒரு பாத்திரம் வந்து அப்படி சைஸ் வரணும், அலுமினியத்தை அடிச்சா வளையும். அதனால அவன் அடிச்சு தான் அந்த அலுமினிய சீட்டை வந்து பாத்திரமா வளையிறான். அதே போலதான் என்ன செய்யறாரு, இதை ஸ்விட்சன் அவர்கள் அடிக்கப்பட்டுதான் நம்ம பாத்திரமாக விளைய முடியும். ஆமே. மனவாட்டி நல்ல ஒரு ஷேப்ல வர முடியும். ஆமே. Something he wanted to say before the angels really never said. நமக்கு ஒரு சோதனை வரப்படுது. அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுகிறோம்னு பார்க்க, என்ன சொல்லுகிறோம்னு பார்த்துறதுக்காக இருக்காரு. இவன் அந்த நேரத்தில் புலம்பி தொலைக்கிறானா, இவன் வந்து டென்ஷன் ஆகிறானா, அது பொறுமையா வந்து இதை மாதிரி சமாளிக்கணும்னு நினைக்கிறானா, ஜபத்துல இருந்து சமாளிக்கணும்னு நினைக்கிறானா, புலம்பி தள்ளுறானான்னு பார்க்கிறேன். எல்லாம் நிறைய ஆரோக்கிய பிள்ளைகள் புலம்பி தான் தள்ளுவாங்க, சாபம் போட்டு தொலைச்சு தள்ளுவாங்க. என்ன பண்றது, இவங்க என்ன சொல்றான்னு ஆண்டவர் பார்க்கறதுக்காக சிச்சுவேஷன் இருந்தா சாபம் போட்டு திட்டி தொலைச்சி எல்லாத்தையும் சூழ்நிலையை கெடுத்து போடுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றான்னு பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. என்ன சொல்றான்னு பார்த்ததுக்காக அனுப்பினார். அவன் என்ன சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பசுத்தார். அவனுக்கு காத்து வீசினது. அது என்ன காசு, சிச்சை வீசுறது. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க, காத்து வீசுன்னு பயிலப்படும். அது என்ன விண்டு, the wind of judgment, the wind of chastisement. Hallelujah. அந்த காற்றை வீசுறது. அந்த காத்து வீசும் பொழுது அவன் என்ன சொல்றான்னு பார்க்கிறார். என்ன சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பசுத்தார். நீர் இவனுக்கு கேவலமா இல்லை. நம்மளா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நீர் இந்த மாதிரி நிலையில இருக்கிறீரு அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தருக்கு நன்மை கத்த நான் தீமை தர வேண்டாம். அல்லேலூயா. என்ன பைத்தியக்காரி போல பேசுகிறீங்க பாத்தீங்களா, வேலையிலே இருப்பாரு. இதோ ஹேப்பி நைட் அம்மா என்ன சொல்லுவாரு, நீ இதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன வேணாலும் நீ கேளு, இதை கர்த்தர் என்ன சொல்லுவாருன்னு பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றார், the salvation of my two boys. Hallelujah. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உனக்கு அதை கொடுத்தேன். Hallelujah. அவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு கண்ணி இருக்கு, நீ கொடுத்து போடுது கண்ணி இருக்கிறது. என்ன ட்ராப் வச்சிருக்கிறாங்க, என்ன ட்ராப்னு அவருக்கு தெரியாது. ஆனா நீ பேச வேண்டியது, நீ சரியான வார்த்தையை சொல்ற, say the right thing என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு ஆண் ஒரு பெண், அந்த வாலிப பையன் ஒரு பெண் வித்தியாசமாக அங்கே நடந்து கொண்டு கூட்டத்தின் மத்தியிலே எல்லாரும் பார்க்க முடியாது நடந்து கொண்டு அட்ராக்ஷன், கூட்டத்துக்கு அட்ராக்ஷனை தரிசித்திருக்கும் பொழுது ஏதோ பெண்ணா என்ன சொன்னா, கண்ணு குருடாட்டுனா குருடாயிடும், போடாம தான் ரெண்டு காலம் வண்டியா போயிடும். என்ன சொன்னாலும் அது நடக்கும்.
தெரிஞ்சுனாரா ஐ forgive you. ஹalleluya. உடனே அந்த சீனர் மாறி முன்னக்கூட்டி அவரை எச்சரித்து விட்டார். இது ரியாக்ஷன் டு ஆக்ஷன். உங்க வாழ்க்கையில் ஒரு ஆக்ஷன் வரும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? இதோ ஆழ காத்து வீசும் பொழுது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? உங்க கேரக்டர் எப்படி காமிக்கிறீங்க? அவன் வாழையே வீசு. ஹalleluya. என்ன சொல்லப்படுது? ரியாக்ஷன் டு an action. ஹalleluya. He wants to know what you see about what he is saying. நம்ம என்ன சொல்லுகிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். ஆமென். நம்ம என்ன ஃபீட்பேக் வருகிறது? ஒருத்தர் நம்மகிட்ட வந்து சொல்லும் பொழுது நம்ம என்ன பதில் சொல்லுவோம், அவங்களுடைய பிரச்சனைக்கு நம்ம என்ன பதில் சொல்லுகிறோம் என்று ஆண்டவர் பார்க்கிறார். இந்த சிச்சுவேஷன்ல நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு பார்க்கிறேன். அவங்க நின்று வந்து என்ன செய்யறாங்க? அங்கே அவர் சொல்றாரு, வாழையே வீசு, வாழையே வீசு, பிரச்சனைகள் வரட்டும், போராட்டம் வரட்டும். ஹalleluya. அதுவும் ஆண்டவர் கிரியை செய்ய போறார். நன்மைக்கு தான். ஹalleluya. தண்டரை வீசு, ரெண்டு காற்றும், two-fold petition, north wind and south wind. ஹalleluya. இந்த எப்படி இருக்குது? இன்விசிபிள். அதுக்கு என்ன இருக்குது? பவர். எங்க இருந்து காத்து வருது, எங்க போகுது நமக்கு தெரியாது. கண்ணால காத்தை பார்க்க முடியாது, ஆனால் அதுக்கு வல்லமை இருக்கிறது. ஹalleluya. இந்த வந்து இன்விசிபிளா இருக்கு. தேவனால் பிறந்தவன் அப்படி இருக்கிறான், ஆவினால் பிறந்த எவனும் அப்படி இருக்கிறான். காற்று எங்க இருந்து வருது, எங்க போகணும்னு தெரியாது. அப்படியே ஆவினால் பிறந்தவன் இருக்கிறான் என்று இயேசு நிக்கோதேமுக்கு சொல்லுகிறார். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் காற்று வீசும் பொழுது மீந்த சட்டைஸ்மென்ட் வருகிறது, இந்த ஹோலி கோஸ்ட் வருகிறது. ஹalleluya. ரெண்டு காற்று. காற்று வந்து ரெண்டு அர்த்தத்தில் இருக்கு. ஏதோ நான் வந்து வெளிப்படுத்தல் 7:2 வாசிக்கும் பொழுது என்ன செய்யறார்கள்? பூமி 4 திசையில் 4 தூதர் இருந்து சமுத்திரத்தின் மேலாவது பூமியின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று வீசாதபடி பூமி 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். தானியேல் 7 என்ன வாசிக்கிறோம்? சமுத்திரத்திலே அந்த காற்று வீசினது. காற்று வீசும் பொழுது 4 வித்தியாசமான மிருகங்கள் தோன்றினது. அந்த காற்று எதை குறிக்கிறது? இது வார் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ். ஹalleluya. ஜட்ஜ்மென்ட் குறிக்கிறது. வார் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ், யுத்தங்களும் கலங்களை குறிக்கிறது. யுத்தங்கள் கலங்கள் வரும் பொழுது நம்ம அந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணணும்? அதான் வாழை காற்று. இன்னொரு வாக்கு நீந்து வந்து நீந்த அந்த ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya. ஹோலி ஸ்பிரிட் நீந்தாக இருக்கிறது. கர்த்தர் யோபுக்கு பெருங்காற்றிலே பேசினார். ஹalleluya. யோபு 38:1 நம்ம வாசிக்கிறோம். பெருங்காற்றிலிருந்து ஆண்டவர் யோபுக்கு பேசினார். அந்த நீந்த ஹோலி கோஸ்ட் குறிக்கிறது. பெண்ணாவுக்கு நிந்திலிருந்து ஆண்டவர் பேசினார். நீ ஸ்மோக் பண்ணாத, ட்ரிங்க் பண்ணாத, நீ பெரியவராகணும். அந்த நிந்தில ஆண்டவர் இந்த ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya. அது என்னது? தென்றல் காற்று, சவுத் விண்ட். ஹalleluya. ஆண்டவர் என்ன செய்த? ஆதாம் ஏவாளை உண்டாக்கி நாசியிலே சுவாசத்தை ஊற்றினார். அது சவுத் விண்ட், இந்த ஹோலி கோஸ்ட். ஹalleluya. யோவான் 20:22 இயேசு கிறிஸ்து அவர் மேல் ஊதி நீங்கள் பசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். யோவான் 20:22 வாசிக்கலாம். அவர்கள் மேல் ஊதி பசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் மேல் ஊதி நீங்கள் பசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் ஒரு அடையாளமா செய்யறார். ஆனா ஆக்சுவலா எங்க நடக்குது? இது ஒரு அடையாளமா சிம்பிளா செய்யறார். கல்ல தூக்கி போட்டார். 24 மணி நேரத்துல அந்த பேர் காட்சி நடக்குது. உடனே வரல. அதனால இயேசு கிறிஸ்து நீங்க ஊதி பசுத்தாயை பெற்றுக்கொண்டு சொல்லும் பொழுது ஹோலி ஸ்பிரிட் அப்பொழுது வரல. அது ஒரு சிம்பிள். அது மீது பசுத்தாய் எப்ப வந்தது? அப்போஸ்தலர் 2:3 வாசிக்கலாம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சரதியா ஒரு முழக்கம் உண்டாகி உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதும் நிரப்பிற்று. இதோ பலத்த காற்று வந்தது. இந்த ஹோலி ஸ்பிரிட் சவுத் விண்ட் வருது. ஹalleluya. ஹோலி கோஸ்ட் விண்ட் வந்து அவங்களை நிரப்பினது. அப்பொழுது அவங்க மூலமா வார்த்தை வெளிப்படும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்தார். ஹalleluya. எசேக்கியேல் 37:4 வாசிக்கலாம். அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். அந்த எலும்புகள் அப்படி கிடக்குது. கை ஒரு பக்கத்துல இருக்குது, கால் ஒரு பக்கத்துல, தலை ஒரு பக்கத்துல. இதை மாறுதலுக்கு இப்படியே அதை இலை முடிஞ்சு உலர்ந்து சிதறந்து ஒவ்வொருத்தருடைய எலும்பு அப்படியே பெரிய குதியெல்லாம் கிடக்குது. நீ தீர்க்கதரிசி இந்த எலும்புல உயிர் அடையுமா?
அது ஆண்டவரே அது உமக்கு தான். ஸ்லைம் நேஷன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் எங்கே சிறடிக்கப்பட்டு போனது, உலக அமைக்கிறது சிறடிக்கப்பட்டு போறார்கள். எப்படி அவங்க ஒரு ஜனமாக ஒன்று சேர்ப்பார்கள்? அது இஸ்ரேலை குறிக்கிறது, பிராய்டை குறிக்கிறது. நீ எனக்கு தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும். எசேக்கியேல் ஒரு மேஜர் ப்ராஃபட். நீ தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது அந்த எலும்புகள் ஒன்று சேரும். ஹல்லேலூயா. இப்பொழுது எலும்புகள் ஒன்று சேர்ந்தது. பின்பு நீ இன்னும் தீர்க்கதரிசனம் உரை. திரும்ப உரைக்கும் பொழுது சினிஷம் வந்தது, இதோ தோல் வந்தது, ஸ்கின் வந்தது, மாம்சம் வந்தது. இப்பொழுது அது சேனையாக நிற்கிறது. இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் மாம்ச பிணங்களாக தான் இருக்கு, ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. எலும்புகள் ஒன்று சேர்ந்தது, வார்த்தையை ஒன்று சேர்க்க முடியும். இதோ அங்கே சினியூஸ் அங்க வந்தது, அங்க ஸ்கின் அண்ட் ஃப்ளஷ் அங்க வந்தது. ஒரு பெரிய சேனையா நிக்குது. என்ன பிரயோஜனம்? நீ இன்னும் தீர்க்கதரிசனம் வர. இந்த 10 பாடம் வாசிக்கிறேன். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்டவர்கள் உயிரோடையும் படிக்கிறவர்கள் மேல் ஊது என்கிறார். இதோ பாருங்க, நீ மறுபடியும் தீர்க்கதரிசனம் உரை. தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது 4 திசையிலிருந்து அந்த கொலையுண்டவுடைய அந்த ஜீவனானது அந்த காற்று வீசுகிறது. அவங்க உயிரடைந்து பெரிய சேனையாக இருக்கிறார்கள். இன்வின்சிபிள் ஆர்மியா இருந்தாங்க. இஸ்ரவேலியே இருக்கு. ரஷ்யா போகிறது, மாஸ்கோ வரைக்கும் துரத்தி அடிக்கிறார். இன்னைக்கு இன்வின்சிபிள் ஆர்மியா இருக்கு. ஹல்லேலூயா. சுத்தி 13 கண்ட்ரீஸ் வந்து இருக்கிறது. 67வது யுத்தத்தில் அவங்க தோல்வி அடைந்தாங்க. 13 நாட்டை தோல்வி அடைய வச்சாங்க. 13 நாடு திருநாடு தோல்வி அடைந்தது. அது இன்னைக்கு இன்விசிபிள் ஆர்மியா இருக்குது. எசேக்கியேல் 37 நிறைவேறி விட்டது. அவங்க ப்ராமிஸ் லேண்ட்ல வந்து நம்ம இன்னைக்கு ப்ராமிஸ் வேர்ல்ட்ல வந்திருக்கோம். ஹல்லேலூயா. நம்முடைய தீர்க்கதரிசி எசேக்கியேல் அல்ல, நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மேரின் பன்கார் அவர்கள். ஹல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது இதோ ஒரு கூட்டமான மக்கள் வார்த்தையில வருகிறார்கள். ஒரு கூட்டமான மக்கள் மெச்சூரிட்டி அடைகிறார்கள். இதோ ஹோலி ஸ்பிரிட் வந்து இன்னைக்கு இன்விசிபிள் ஆர்மியா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க கொடுக்கப்பட்ட வெளிப்பாடானது. இதோ அதை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது, சாத்தானால முடியாது. ஹல்லேலூயா. அது மீண்டு வந்து எதை குறிக்கிறது? அதாவது தென்றலே வா, அந்த ஹோலி கோஸ்ட் மீண்டு வரணும். ஹல்லேலூயா. வாடை வீசி விட்டது, உபத்திரத்தினாலே பரிபூரணப்பட்டார். இப்பொழுது ஹோலி கோஸ்ட் வரணும். ஹல்லேலூயா. அவங்க ஒரு ஆர்மியா நிற்கிறாங்க. என்டையர் பிரைட் ஒரு ஆர்மியா இருக்கும் பொழுது சாத்தான் வந்து இங்க செல்லுபடியாக பொலிட்டிக்கல் பவர், அவன் ரிலீஜியஸ் பவர், அவன் வந்து டெமானிக் பவர் வந்தாலும் மனவாட்டியை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேசாக தீர்க்கதரிசி உரைத்திருக்கிறார். அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை ஸ்போக்கன் வேர்ட் ஆனது இன்னைக்கு நமக்கு விந்த கொண்டு வந்திருக்குது. என்ன விந்து? the wind of the Holy Spirit. ஹல்லேலூயா. and the breath of God, தேவனுடைய சுவாசம் நமக்குள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. the Holy Ghost நமக்குள்ள வந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இப்பொழுது கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? அந்த தென்றலை வீசியிருக்கிறார். நான் சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் அது ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நம்ம வந்து சவுத் பேசிக் கொண்டிருக்கோம். லா வந்து நம்மை குற்றவாளியாக இருக்கிறது, கிரேஸ் வந்து நமக்கு சால்வேஷன், நமக்கு விடுதலை கொண்டு வருகிறது. ஆனால் இப்பொழுது என்ன சொல்றால், இந்த ஹோலி கோஸ்ட் வீசுகிறது. ஆமென். அது ஜீவனை கொண்டு வருகிறது. அவனுக்கு ஜீவனை கொண்டு வந்த பொழுது மகா பெரிய சேனையாக இருந்தார்கள். ஆமென். ஆகவே எனக்கு இந்த சேஞ்ச் பண்ணாடவே சோதனைகள் போராட்டங்கள் வந்திருக்கிறது. God wind blow upon my God, என் கார்டன் மேல அது வீசுகிறது. எனக்கு வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் சவுத் விண்டா இருக்க மாட்டேங்குது. விண்டா ஹோலி கோஸ்ட் வரணும். லைஃப் சேஞ்ச் ஆயிடும், சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். எதிர்ப்பு இதை என்ன காலத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறேன். இதை என்ன சொல்றாங்க? அந்த காற்றை வீசும் ஆண்டவரே, தென்றலே வா. ஹல்லேலூயா. நார்த் விண்ட் இஸ் ப்ளோவிங். இப்பொழுது என்ன சொல்றாங்க? தென்றல் வீசும் பொழுது லவ் நமக்குள்ள ஏற்படுது. ஹல்லேலூயா. அன்பு அங்கே ஏற்படுகிறது. ஆமென். வாடைய வீசு, தென்றலே வா. அதுக்கு தொடர்ந்து வாசிக்கலாம். தோட்டத்திலே வீசு. இப்பொழுது 2 விந்து, மிக்சர் ஆஃப் போத் விண்ட்ஸ். சில நேரத்தில் நமக்கு வாடை வீசுகிறது, சில நேரத்தில் தென்றல் வீசுகிறது. மிக்சர் ஆஃப் போத் விண்ட்ஸ் நம்முடைய தோட்டத்திலே வீசுகிறது. நேசர் பக்கத்துல தான் இருக்கார். ஹல்லேலூயா. தோட்டத்துக்கு பக்கத்துல தான் இருக்கார். ஹல்லேலூயா. நம்ம தூரத்துல இல்லை. ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த காத்து வீசும் முகத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. உடனே தோட்டத்துக்கு வர்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தோட்டத்துக்குள் வந்திருக்கிறார். ஆமென். Come from eternity.
இது உலகம் இன்னைக்கு லவோதிக்காவே இருக்கிறது. நம்ம இன்னைக்கு அவருடைய கார்டனாக இருக்கிறோம். தம்முடைய தோட்டத்துக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ சவுத் விண்ட் நமக்கு இப்பொழுது வீசிக்கொண்டிருக்கிறது. விண்ட் இப்பொழுது சேஞ்ச் ஆகிறது. Let the wind change. இப்பொழுது breath of God, தேவனுடைய சுவாசம் நம்ம மேல ஊற்றப்படுகிறது. ஆமென். அவருடைய ஜீவன் நமக்குள்ள வருகிறது. ஆமென். அந்த சேஞ்ச் ஆண்டவரே, விண்ட நீ சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறே இயேசுவே. வாழ்க்கையில விண்ட சேஞ்ச், விண்ட ஹோலி கோஸ்ட் சொன்ன விண்ட சாட்டிஸ்மென்ட், விண்ட ஜட்ஜ்மென்ட் ஆண்டவரை அப்புறப்படுத்தி, ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை தார் என்று ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் தங்களை வீச வைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? யுவர் ஹார்ட் இஸ் a God. உங்களுடைய ஹார்ட் தான் அந்த கார்டன் ஆகிருக்கு. அது எப்படி இருக்கு? பியூர் ஹார்ட். மத்திய 5:8. மத்திய 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எல்லாமே இந்த நீங்களாம் நம்முடைய பியூர் ஹார்ட்ல வீசுது. அந்த பியூர் ஹார்ட்ல தான் எல்லாமே திறக்குது. அந்த வாசனை அந்த பியூர் ஹார்ட்ல திறக்க வேண்டும் என்றால் இந்து வீச வேண்டும். அதனுடைய தோட்டம் வந்து பியூர் ஹார்ட்ஸா இருக்குது. 1 தீமோத்தேயு 1:5. 1 தீமோத்தேயு 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நன்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஏதோ ஒரு சுத்தமான இதயத்துல பிறக்கும் அன்பு. அன்பு எங்க பிறக்குது? சுத்தமான இதயத்துல தான் பிறகு. அந்த பியூர் ஹார்ட். சத்தியத்தை தான் இன்னைக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. நான் சத்தியத்துல இருக்கிறேன், சத்தியத்துல இருப்பாங்க. என் கேரக்டர் எப்படி இருக்குன்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. 199 பேர் நினைக்கிறது. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாரு. அப்பதான் இயேசு வர முடியும். சத்தியத்துல உண்மையா இருக்கிறீங்க, ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்க, கரெக்டா இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன செய்யலாம்? நம்ம கேரக்டர் எப்படி இருக்குன்னு நிதானிச்சு பார்க்கிறோமா? இந்த ஆவி கரிகள் இருக்கிறதா? இந்த வீசும் பொழுது ஆண்டவர் அதை முகந்து பார்க்கிறார். ஆமென். அந்த பியூர் ஹார்ட்ல இருந்து அது வரும் பொழுது அன்ஃபைன் லவ், அழியாத அன்பு. ஹல்லேலூயா. இண்டிவிஜுவல் கார்டன். நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா தனிப்பட்ட கார்டனா இருக்கிறோம். இந்த கார்டன் கர்த்தருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ரிலிஜியஸ் கார்டன் ஹார்ட்ஸ் அல்ல, பியூர் ஹார்ட்ஸ். ஹல்லேலூயா. அந்த பியூர் ஹார்ட்ல அது வீசும் பொழுது கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு பாரு. இங்க நார்த் போல் சவுத் போல் இருக்குது. நார்த் போல் இருந்து வட திசையில இருந்து ஒரு காற்று வீசுறது, தென் திசையில இருந்து ஒரு காற்று வீசுறது. வடதிசை காற்று நம்மை பூர்ணப்படுத்துகிறது. தென் திசை காற்று என்று சொன்னால் தென்றல் வந்து வாசனையை கொண்டு செல்கிறது. நேசத்துல கொண்டு செல்கிறது. வளர்ந்து பார்க்கிறார். ரொம்ப வாசனையா இருக்கு. This is my beloved. Hallelujah. இவர் எனக்கு பிரியமானவர் என்று சொல்லுகிறார். இதை என்ன செய்யறார்? அந்த காற்று வீசு பொழுது தோட்டத்துக்குள்ளே வருகிறார். ஹல்லேலூயா. நான் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரியே மணவாளியே, நான் தோட்டத்தில் வந்தேன். ஏதோ தோட்டத்தில் வந்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு God is in the bride. ஹல்லேலூயா. முதல்ல God தம்முடைய தீர்க்கதரிசிக்குள் இருந்தார். தேவன் தம்முடைய குமாரனுக்குள் இருந்தார். அவருடைய பாடி, God in his son, God in his body. அது மீது God in the prophet. இந்த கடைசி காலத்துல God is in the bride. ஹல்லேலூயா. தோட்டத்துக்குள் வந்து விட்டேன். bride என்ற தோட்டத்துக்குள். அல்லது இண்டிவிஜுவலா பார்த்தா நம்முடைய ஹார்ட் என்ற தோட்டத்துக்குள் வந்து விட்டார். ஹல்லேலூயா. வந்து என்ன பார்க்கிறார் என்றால் நான் அதெல்லாம் புசித்தேன். ரெவலேஷன் அங்கே இருக்கிறது. பேசிக் டீச்சிங் அங்கே இருக்கிறது. இதான் அங்கே என்ன சொல்றால் தேன் அங்கே இருக்கிறது, பால் அங்கே இருக்குது, திராட்சரசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் சேகரித்தேன், இதெல்லாம் புசித்தேன். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கும்போது சோக்கனா தெரிச்சிருச்சு. அங்கே சோக்கனா தெரிச்சிருச்சு. அவங்களோட சோக்கனா தெரிச்சிருச்சியே அங்கே வந்து ப்ரூவ் பண்ண வேண்டும். பழைய பாடல் அதிகமாக வாசி. அதனால சோக்கனா தெரிச்சிருச்சு. நான் அதை பார்க்கும் பொழுது வெர்ஜின் பிரைட். ஹல்லேலூயா. அந்த சோக்கனை நான் பார்க்கிறேன். ஐ ரிஜாய்ஸ். ஹல்லேலூயா. நான் தோட்டத்தில் வந்து சந்தோஷப்படுறேன். பியூர் ஹார்ட். ஹல்லேலூயா. ஸ்பைசஸ் அங்கே இருக்குது, ஃப்ரூட்ஸ் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. வெர்ஜின். இது வெர்ஜின் பிரைட். ஹல்லேலூயா. இது வெர்ஜின் கன்சிமேட்டட் மேரி. அங்கே கர்த்தருடைய தூதன் வருகிறார். பலப்பல தூதன் வருகிறார். நான் புருஷனை அறியேனே, எப்படி எனக்கு வந்து குமாரன் பிறப்பான்? எனக்கு அது புரியலையா? பசுத்தாவி உண்மையே நிறைய. ஹல்லேலூயா. உன்னிடத்தில் பிறந்தது பசுதான். The Holy Spirit overshadowed you. The Holy Spirit overshadowed us. Hallelujah. Pride வந்து the Holy Spirit overshadowed. You are pregnant by the word of God. Hallelujah.
Marriage is consummated. Hallelujah. Holy Spirit நம்ம ஓவர்ஷேட் பண்ணி பசுத்தாவியானவர் வந்து விட்டார். Christ anointing வந்து விட்டது. இதோ அவர் வந்து இங்கே மகிழ்ச்சியா இருக்கிறார். Hallelujah. நம்மோடு கூட இணைக்கப்பட்டு விட்டார். நாமும் அவர் ஒன்றாக மாறிவிட்டோம். Hallelujah. Impregnated with the word என்று சொல்கிறார். Eden is restored. Hallelujah. இவர் கர்த்தர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து விட்டார். ஏதேன் தோட்டத்துக்கு அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வந்தார். ஆடம் ஈவ் ஆகியது கூலான டைம்ல அப்பொழுது தென்றல் வீசினது, வாடை வீசவில்லை, தென்றல் வீசினது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே வந்த இதோ தம்முடைய குமாரன் தம்முடைய குமாரத்தியோடு கூட அவர் வந்து உலாவினார், அவளோடு கூட மகிழ்ச்சியா இருந்த அந்த காட்சி தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய தோட்டத்துக்குள் வந்தார். என் பிள்ளைகளே, நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருந்தீர்களா? அவங்களை கிஸ் கொடுத்துட்டு அவர் அப்படியே போயிட்டார். இது அவர் தேவனை ஆராதித்தார் மகிழ்ச்சியா. இன்னைக்கு இயேசு நம்முடைய தோட்டத்துக்குள் வந்திருக்கிறார், நம்முடைய சபைக்குள் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ பாலும் தேனும் இதாக இருந்தால் திராட்சரசத்தை அவர் பானம் அடைகிறார். இதோ கந்த வர்க்கங்களை வெள்ள குழந்தைகளை சேகரிக்கிறார். ஹல்லேலூயா. This is my garden. ஹல்லேலூயா. இது என்னுடைய தோட்டம். This is my Eden. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த தோட்டம் உமக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் அல்ல, பாஸ்டருக்கு சொந்தம் அல்ல, இது கர்த்தருக்கு சொந்தம், இந்த ஆத்மா கர்த்தருக்கு சொந்தம், இந்த சபை கர்த்தருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. நீர் இங்க வாங்க ஆண்டவரே, எங்க மத்தியில அசைவாடும். ஓவர் ஷேடோ பண்ணு. மரியாதை எப்படி ஓவர் ஷேடோ பண்ணினார், நிழல் விட்டுருவோம். அப்பொழுது அவள் கர்ப்பவதி ஆனது போல நீர் ஓவர் ஷேடோ பண்ணும். மேரேஜை கன்சிடேட் லெவல்ல நீர் கொண்டு வர ஆண்டவரே, அதனால வச்சிருக்கிறோம்.